हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं सद्गुरु स्वामिनः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्घ्रये। मूकं करोति वाचालं पंकुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुराधमनोमुचति। श्रीनाथ नारायण वासुदेव श्रीकृष्ण भक्त प्रिय चक्रपाणे श्रीपद्मनाभाच्युत कैटभारे श्रीराम पद्माक्ष हरे मुरारे। अनंत वैकुंठ मुकुंद कृष्ण गोविंद दामोदर माधवेति वक्तुं समर्थोऽपि न कर्ति कश्चित्। अहो जनानां व्यसनाभिमुख्यं योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। वाग्देवी नमः, हनुमते नमः, श्रीहरये नमः। कलौ भक्तिः भक्त्या कृष्णः पुरस्थितः அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. கலியில பக்தி மார்க்கம்தான் சுலபம். கர்மயோகத்தையும் பூர்ணமாக அனுஷ்டிக்க முடியாது. முதல்ல ஆச்சமனத்திலேருந்து ஆரம்பிக்கணும். எந்த காரியம் பண்றதானாலும் ஆச்சமனத்துக்கு சுத்தமான ஜலம் வேணும், சுத்தமான ஸ்தலம் வேணும். கர்மானுஷ்டானம் செய்யறதுக்கு திரவிய தேச கால எல்லாமே நமக்கு சுத்தம் குறைச்சலாக இருக்கு கலியில. அதனாலதான் எந்த ஹோமங்கள் பண்ணாலும் மந்திரலோபே, தந்திரலோபே, கிரியாலோபே, ஆஜ்யலோபே, ஸ்வரலோபே, ஸ்ரத்தாலோபே எல்லா லோபங்களும் இருக்கும். இதுல எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆகுதி. நியூனாதிரேக விஸ்மிருத விதி விபர்யாச பிராயஷ்சித்தார்த்தம் சர்வ பிராயஷ்சித்த ஹோமம் ஹோஷ்யாமின்னு அதுக்கு ஒரு ஹோமம் பண்ண சொல்லியிருக்காள். அந்த ஹோமத்திலையும் ஏதான தவறுதல் வந்துதானா தப்புக்காக பிராயஷ்சித்தத்துக்கு ஒரு ஹோமம் பண்ண சொல்லியிருக்காள். அந்த பிராயஷ்சித்த ஹோமமும் அதே நெய்யால தான் பண்றோம், அதே நம்ம தான் பண்றோம். அதுலேயும் ஏதாவது தோஷம் வந்துதானா அதுக்கு தான்
மந்திரதஸ்தந்திரதச்சித்ரம் தேசகாலாருக வஸ்துதா சர்வங்கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவா அப்படின்னு பகவான் நாம சங்கீர்த்தனம் நமக்கு எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரமாயிடும். மந்திரத்திலேயோ தந்திரத்திலேயோ தேசத்திலேயோ காலத்திலேயோ எல்லா தோஷங்களையும் போக்கிவிடும் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம். அதனாலதான் எது பண்ணினாலும் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். நம்பூதிரியும் நாராயணியம் ஆரம்பிச்சதும் சொன்னார் 2ஆம் தசகத்திலே. குருவாயூரப்பா கர்மா சில பேர் உயர்ந்ததுன்னு சொல்றாள், ஞானத்தை சில பேர் உயர்ந்ததுன்னு சொல்றாள். ஆனா கலியிலே எல்லாருக்கும் சுலபம் பக்தி தான், அதனால பக்தி யோகம் தான் எல்லாருக்குமான சாதனம்னு நாரதாதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏவம் பூததயாஹி பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாதி கர்மஜானமயாத்பிருஷோத்தமதரோ யோகீஸ்வரர் கீயதே. நாரதாதி யோகீஸ்வரர்கள்லாம், வியாசாதி பதஞ்சலி முதலிய யோகீஸ்வரர்கள்லாம் பக்தி யோகத்தை தான் சுலபமாக எடுத்திருக்கா. ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிறார் அஷ்டாங்க யோகம் சொல்ல வந்த பதஞ்சலி. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம்னு யோகத்துக்கு ரொம்ப முக்கியமானவர், அத்தாரிட்டியானவர் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு. இன்னைக்கும் யோகா சொல்லித்தரவாள்னா அவருடைய ஒரு விஷயம் தெரிஞ்சவாளா இருந்தா அவருடைய ஒரு கிரந்தத்தினுடைய அடிப்படையில தான் சொல்லித்தரார். 82 84 ஆசனங்கள்லாம் சொல்லப்படுறது ஹடயோகங்கள்ல. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து யோகா சித்தவருத்தி நிரோதா அப்படின்னு பதஞ்சலி சூத்திரம் ஆரம்பிச்சு சித்தத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த யோகங்கள்னு சொல்லிட்டு வந்து அதுல சொல்றார், ஒன்னும் நான் சொல்ற அஷ்டாங்க யோகத்தையாவது பண்ணி, இல்லை சிரவணம் கீர்த்தனம்ங்கிற பஜன மார்க்கத்திலேயாவது ஈடுபடு. ஈஸ்வர பிரணிதானாத்வா. யோகத்தை பத்தி சொல்ல வந்தவர் யோகத்தோட பெருமைகளை தானே சொல்லணும். அவர் சொல்றார் யோகத்தாலையும் இந்த சித்த ஐகாகிரியத்தை அடைய முடியும், சித்தவருத்தி நிரோதத்தை நாம ஜபத்தினாலையும் பகவானுடைய புண்ணிய கதைகளை கேட்கறதுனாலையும் அதுல ஈடுபடுறதுனாலையும் அதனாலையும் அடைய முடியும். ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிறார். அதுதான் இங்க நம்பூதிரி சொல்றா. யோகீஸ்வரர் கீயதே கர்மஜானமயாத்பிருஷோத்தமதரோ யோகீஸ்வரர் கீயதே ஏத்வத்யான குணானு கீர்த்தனரதா சக்தாஹி பக்தா ஜனாஹ. உன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தையும் உன் குணங்களை கேட்கறதுலையும் பாடுறதுலையும் இருக்கிறதான ஆனந்தம் யோகத்துல இல்லப்பா. பிராணாயாமம் பண்ணி மூக்க பிடிச்சிக்கோ, இந்த பக்கம் கொஞ்சம் நாழி இழு, இவ்வளோ நாடிகள் இந்த பக்கம் இழுக்கணும் நொடிகள், அப்புறம் நிறுத்தி வச்சுக்கோ, அப்புறம் இவ்வளோ நாழிகள் விடணும். இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேரு, விடுறதுக்கு ரேச்சகம்னு பேரு, நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு கும்பகம்னு பேரு. இதெல்லாம் பிராணாயாம விஷயங்கள். பூரகம் ரேச்சகம் பூரகும்பக ரேச்சகைஹி கீதையிலையும் பகவான் அதை பத்தி சொல்லியிருக்காள் யோகத்தை சொல்ற இடங்கள்ல. இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு புத்திக்கு வேலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா நிம்மதியா பகவத்குணம் கேட்டுன்னு இருக்கோம், நாமம் சொல்லிட்டு இருக்கோமானால் தானே மனசு அடங்கறது. சுலபமாய் ஒரு காரியத்தை செய்யறது ரசமாய், இல்லை கஷ்டப்பட்டு செய்யறது ரசமா? சுலபமா செய்யறது தான் ரசம். மாம்பழமா சாப்பிட்றியா இல்லை ஜூஸா சாப்பிட்றியான்னு கேட்டால் 100க்கு 90 பேர் என்ன சொல்லுவா? ஆம்ரஸா கொடுத்துருங்க. யார் அதை நறுக்கி தோலியை எடுத்து கொட்டையை எடுத்து சுத்தம் பண்ணி சாப்பிட்றது? இப்போ அப்படித்தானே இருக்கு காலம். இப்போ இருக்கிற காலம் ஜூஸாக கொடுத்தா தேவையில்லை. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இன்னும் பாரு கொஞ்ச நாள்ல சாதம் தட்டில் வச்சா எடுத்து ஊட்டுறதுக்கு கூட மிஷின் வர போகிறதுடா பாடுறான்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். எழுதாப்புல தட்டில் இருக்கிற சாத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட சோம்பல் வரும், ஒரு காலம் ஒரு தலைமுறை வரும். அப்போ அதை எடுத்து ஊட்டுறதுக்கு ஒரு மிஷின் வர போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்துடுத்து ஜப்பான்ல ரோபோட்டு எடுத்து ஊட்டுறது அப்படின்னு சொல்கிறார். அதில் வயசானவாளுக்கு சாதத்தை கூட எடுத்து ஊட்டுறதுக்கு செட் பண்ணி கொடுத்தோமானால் அந்த ரோபோட் எடுத்து ஊட்டுறது அப்படின்னு சொல்கிறார். எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார், அது சத்தியமாக போயிடுது. பக்தி தான் சுலபம் அப்படிங்கிறது எல்லாராலையும் தீர்மானம் செய்யப்பட்டது. அந்த பக்தியிலையும் எது சுலபம்? சந்தன புஷ்பல தாம்பூலங்களை வச்சுட்டு ஒரு படத்திலையோ பிம்பத்திலையோ பகவான் ஆராதிக்கிறதும் ஒரு வழிதான். எல்லாராலையும் ஒரு பிம்பம் வச்சுட்டு ஆராதிக்க முடியுமா? படம் வச்சுட்டு முடியுமா? 600 ஸ்கொயர் ஃபீட்டு டபுள் பெட்ரூம்ங்கிறால் ட்ரிபிள் பெட்ரூம் கூட சொல்கிறான். எப்படி தான் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவானோ தெரியல. டவுனில் நமக்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. 2 பேர் உள்ளே போனால் ஒருத்தர் வெளியில் வரா போல இருக்கு. இதில் ஒரு பூஜை ரூம்னு வச்சுட்டு சுவாமியை வச்சுட்டு அதை சுத்தமாகவும் வச்சுட்டு மெழுகி பெருக்கி மெழுகி கோலம் போட்டு
எத்தனை பேரால இன்னைக்கு சாத்தியம்? அது முடியாத ஒரு நிலையில காலம் ஆக ஆக போயின்னு இருக்கு. வாழ்க்கை முறை மாறின்னு இருக்கு. முடியலன்னு சொல்றதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறைய மாத்தின்னு இருக்கும். அதனால இதெல்லாம் நல்ல காரியத்துக்கு முடியலன்னு ஆயின்னு இருக்கு. அதுக்காக நம்பூதிரி சொல்றார், 500 வருஷம் முன்னாடியே குருவாயூரப்பனோட சன்னதியில அந்த பக்தி மார்க்கத்திலையும் அர்ச்சனம் வந்தனம் இத்தியாதிகளை விட சுலபம் எதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி பாகவதாதி கதைகளை கேட்டுட்டே இருக்கிறது தான்ப்பா பக்தியில சுலபம். இதுக்கு ஒன்றும் சந்தனம் வேண்டாம், தாம்பூலம் வேண்டாம், மணி முதலியவைகளை எடுத்து வச்சுக்கணும், அர்க்கியம் பாத்தியம்னு கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கதை கேட்கறதுக்கு என்ன வேணும்? கதை கேட்கணுங்கிற ஆசை தான் வேணும். நேரம் கொஞ்சம் வேணும், ஒழிச்சுக்கணும். உட்காந்துட்டு யூடியூப்ல கூட இப்பெல்லாம் செல்லுலேயே எல்லாரோட கதைகளும் ஆடியோவும் வச்சுக்கலாம். யூடியூப்லேயும் நிறைய பாகவதம் நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் 6-7 வருஷமா. ஸ்ரீமத் ராமாயணமும் சமயம் கிடைக்கிறதையெல்லாம் ராமாயணமும் பிரதிஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி எத்தனையோ மகான்கள் நல்ல விஷயங்கள் காலக்ஷேபம் பொண்ணின்னு இருக்கால். நல்லதுக்கு எவ்வளவோ உபயோகப்படுத்திக்கலாம் இந்த சாதனங்களை. இப்போ கிடைச்சிருக்கிறதான சாதனங்கள் நமக்கு பெரிய வரப்பிரசாதம். எல்லாத்தையும் நமக்கு சுலபமாக ஆக்கி கொடுக்கறது. சுலபமாக ஆக நமக்கு அதில் ஸ்ரத்தை அதிகமான ஆக்கணும், ஸ்ரத்தை குறையிறது, அஸ்ரத்தை வர்றது, அது வரக்கூடாது. நல்ல விஷயங்களை கேட்டுட்டே இருக்கணும், நல்லதை கேட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த டைம் வந்துதானா 3 மணி 4 மணிக்கு டீ சாப்பிட்றவாள் காஃபி சாப்பிட்றவாளுக்கு யாராவது ஞாபகப்படுத்தணுங்கிறது இல்லை. காஃபி சாப்பிட்றவாளுக்கு தானே இந்த டைம் வந்தால் நடக்கும். டிஃபன் சாப்பிட்றவாளுக்கு தானே நடக்கும். ஆகாரம் விகாரங்கள் இதெல்லாம் தானே நடக்கும். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம்தான் யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்பா விஷ்ணுதோஷநாமம் சொல்லுப்பா, கிருஷ்ணாஷ்டகம் சொல்லு. ஆச்சாரியால் 2 கிருஷ்ணாஷ்டகம் பண்ணியிருக்கால். ஏதாவது ஒரு ஸ்தோத்திரத்தையாவது வாக்குக்கு சுவாதீனமாக பண்ணிக்கணும், சொல்லணும். ஸ்ரீமத் பயோ நிதி நிகேதன சக்கரபானே சிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். போகீந்திர போகம நிரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்திபோதே லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம் ஏகேன சங்கம் அபரேண கரேண சக்கரம் அந்யேன சிந்துதனயாமபலம் யதிஷ்டன்னி வாமே கரேண வரதாபய பத்மசின்ன லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். சிம்மமே என்னை எப்போதும் கைபிடிச்சு தூக்கி விடு, என்னை காப்பாத்து ஒரு கஷ்டத்திலேருந்தும் ஆபத்திலேருந்தும்னு ஆச்சாரியா. லக்ஷ்மீ நிருசிம்ஹா மமதேஹி கராவலம்பம். உன்னுடைய கையே நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். நீ என்னை கை கொடுத்து தூக்கி விடணும். எந்த கஷ்டத்திலேருந்தும் எந்த ஒரு சிரமத்திலையும் என்னை விட்டுடக்கூடாது. நீ கை பிடிச்சி என்னை அழிச்சுன்னு போகணும். இக வாழ்க்கையிலையும் சரி பரலோகத்துக்கும் சரி. உன்னை பிடிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு, உன் காலை பிடிச்சுன்னு இருக்கேன், உன் கையை எதிர்பார்த்துன்னு இருக்கேன். கை பிடிச்சி அழிச்சுன்னு போனால் பயம் இல்லையோனோ? தனியாக நடந்து போகிறவாளுக்கு தான் தடை அழிடுமோன்னு பயம். ஒரு அம்மா குழந்தையை கையை பிடிச்சுன்னு அழிச்சுன்னு போனாலானால் தான் விழுந்தாலும் குழந்தை விழாத பார்த்துப்பாள். ஒரு அப்பாவோ அம்மாவோ கையை பிடிச்சி அழிச்சுன்னு போனாலானா அந்த குழந்தை ஆனந்தமாக இன்னொரு கையை அப்படியே விளையாட்டா கையில் சாமானை வச்சுட்டு ஆனந்தமாக போகலாம். ஏன்னா பிடிச்சின்னு போகிறவாள் பொறுப்பு அந்த குழந்தையோட க்ஷேமம். அதுபோல ஆச்சாரியால் கராவலம்ப ஸ்தோத்திரம்னு பண்ணியிருக்கார். நிருசிம்மமே நீ என் கையை பிடிச்சிட்டேயானால் கவலை இல்லை. லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். அதுபோல வெங்கடேஷ கராவலம்ப ஸ்தோத்திரம்னு பண்ணியிருக்கார். பகவானை உபாசிக்கணும், அந்த புண்ணிய கதைகளை கேட்கணும், இதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். துத்பக்திஸ்து கதாரசாமிருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஹ தன்வதி சத்ய சித்திகரி ஜயத்யை விபோ சைவாஸ்து மே த்வத்பத பிரேம பிரமுடிரசார்த்ரதா த்ருததரம் வாதாலயாதீஸ்வரா. கிருஷ்ணா, உன் சரணத்துல அப்படி ஒரு பக்தியை கொடு. உன் கதை சொல்றவாளிடத்துல எனக்கு அப்படி ஒரு அன்பை கொடு. உன் கதையை கேட்கறதுல எனக்கு ஒரு ஆசையை கொடு. தொத்பக்திஸ்து கதாரசாமிருதஜரி. இந்த கதாமிருதம்ங்கிற அருவியில நான் முழுகிடணும். நிர்மஜ்ஜனேனே நான் முழுகினேனானால் அது மோட்ச பரியந்தம் எல்லா பாக்கியத்தையும் அதுவே கொடுக்கும். இன்னைக்கு கோபிகா கீதம் பாராயணத்துல நீ பாராயணத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் ஸ்மரிக்கணும் போனோம். தவ கதாமிருதம் தப்த ஜீவன். கோபிகைகள் சொல்றால், கிருஷ்ணா உன் கதைகளை நாங்கள் பாடின்னு இருக்கோம்,
அதுதான் எங்களை உஜ்ஜீவிக்க வச்சுருக்கு. நீங்க தான் எங்களுக்கு உயிர். நீங்க ராசத்துல மறைஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க உயிரோட இன்னும் எப்படி இருக்கோம்? உயிர் அண்ணன்ட போனதும் உயிர் சரீரம் இருக்க முடியுமா? உயிர் இருந்தா தானே தேகத்துக்கு பலம். உயிர் போயிடுத்தானால் எப்படி தேகம் இருக்கு அப்படின்னு நீ கேட்டையானால் இன்னொரு உயிர் எங்களை தக்க வச்சுன்னு இருக்கு. ஹார்ட் வீக்கா போனா கூட ஃபேஸ் மேக்கர்னு ஒன்று வச்சு காப்பாத்தின்னு இருக்காளோனும், அதை வச்சு டிக்கெட்டுக்குன்னு அடிக்க வச்சுட்டு இருக்காளோனும் உள்ளுக்குள்ள ஒரு மிஷினை வச்சு. அதுபோல நீ பக்கத்துல இல்லைன்னாலும் நாங்க ஜீவிக்கிறதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. என்னதுன்னால் தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணம் திதே கிருஷ்ணா பூரிதா ஜனாக. உன் கதைகளையே நாங்கள் பாடிட்டு இருக்கோம். இந்த அமிர்தத்தை பானம் பண்ணிட்டு இருக்கோம். அமிர்தம் சாப்பிட்றவாள் உயிரோடு தானே இருப்பா, உஜ்ஜீவிச்சு தானே இருப்பா. அதுபோல தவ கத அமிர்தம், உன் கதாமிர்தத்தை நாங்கள் பானம் பண்ணிட்டு இருக்கோம். தவ கதா அமிர்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம். இந்த சம்சாரத்தில் தப்பிக்கிற எங்களுக்கு ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்ங்கிற தாபத்திரயத்தில் துடிச்சுட்டு இருக்கிற எங்களுக்கு உன்னை தவிர வேற எது கதி? உன் கதையை தவிர எங்களுக்கு வேற எது உபாயம் க்ஷேமத்துக்கு? அதை கருணையோட வியாசரும் வால்மீகியும் எழுதி வச்சாலேன்னு அவளை இங்க நினைவு கூறுறார். கவிபீர் ஈடித்தம், கவிகள்லாம் எழுதி வச்சா. ஈடுன்னா ஈடு ஸ்துதோன்னு தாத்து. ஈடுன்னா ஸ்துதி. கவிபீர் ஈடித்தம் கிருஷ்ணா கல்மஷாபகம். அது எங்களுடைய கல்மஷங்கள் எல்லாம் போக்கும், மலமலையான பாபங்கள் எல்லாம் போக்கும். நான் பல ஜென்மா பாபம் பண்ணியிருக்கேனே, இந்த ஜென்மாலையும் மலமலையா பாபம் பண்ணியிருக்கேனே, இந்த கதை 1/2 மணி 1 மணி கேட்கறதுனால எப்படி போகும் அப்படின்னு முட்டாள் கேட்டு விடுவான். பெரிய வைக்க போடுறது இருக்கு, பக்கத்துல ஒரு குழந்தையும் இருக்கு, பக்கத்துல ஒரு தீப்பெட்டியும் கிடந்தது. விளையாட்டா குச்சியை கிழிச்சு வச்சு கொடுத்து போறல வைக்க போறல வச்சு கொடுத்து பல வருஷங்கள் தரைச்சி போட்டதான வைக்கல் இந்த ஒரு குச்சி எரிக்குமான்னா? ஒரு குச்சி தான் குழந்தை விளையாட்டா கொளுத்தி வச்சு கொடுத்தோ வச்சா மலைமலையான குப்பைகளை எரிக்கிறது இல்லையா? ஒரு குச்சி கொட்டின அத்தனை குப்பையும் எரிச்சு விடுறது இல்லையா? அதுபோல ஜென்ம ஜென்மமான பாபங்களை போக்கிடுமாம். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு நம்ம ஒரு தடவை சொன்னோமானால், ஹரே கிருஷ்ணா முகுந்தா வாசுதேவான்னு சொல்லிவிட்டோமானால் அது நம்மளை என்ன பண்ணும் நமக்கு தெரியாது. ஸ்ரீநாதா நாராயண வாசுதேவா ஸ்ரீ கிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணே ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைட்டபாரே ஸ்ரீராம பத்மாக்ஷ ஹரே முராரே சொல்லிவிட்டோம்னா போறோம், மலமலையான பாபங்கள்லாம் போயிடும். கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம். உன் கதைகளை கேட்டுட்டே இருந்தாலே எங்களுக்கு எல்லா மங்களங்களும் வரும். ஸ்ரவணே சதி மங்களம் அப்படின்னார் ஸ்ரீதர சுவாமி. கதை கேட்டு இருக்கிறதையே வருமாம் மங்களம். இன்னைக்கு பாகவதம் கேட்டால், சப்தாகம் நடத்தினால், ராமாயண நவாகம் நடத்தினால் 10 வருஷம் கழிச்சு மங்களம் இல்லை. படிச்சுட்டே இருக்கிறதையே மங்களம், கதையை கேட்டுட்டே இருக்கிறதையே மங்களம், சப்தாகம் நடத்திட்டே இருக்கிறதையே க்ஷேமம். ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணம் திதே. கிருஷ்ணா துபாயிலேருந்து ஒரு பக்தர் அடிக்கடி பகவத்குணம் கேட்டுண்டு அதை கதையில ஃபோன்ல சொல்லுவார். சுவாமி, நீங்க உங்களோட கதையை விடாம கேட்டுட்டு இருக்கேன், என்ன நல்ல வழியில ஆயிடுச்சுன்னு போறேன். உங்க கதை எங்களுக்கு மேல மேல எல்லா மங்களத்தையும் கொடுக்கறது அப்படின்னு. நான் வெளிநாடு போகாததுக்கு இந்த யூடியூப் மூலமா அவர்கள் கேட்குற அந்த கதை அவ அனுபவத்தை நான் சொல்றேன். என்னை பத்தி சொல்றாருன்னு சொல்றேன்னு நினைச்சுக்க கூடாது. நான் இந்த கதையை கேட்டுட்டே இருக்கேன், அதனால என்ன நல்வழியில நீங்க அழிச்சுட்டே போறீங்க, எனக்கு மேல மேல எல்லா க்ஷேமங்களும் வருது. உங்க புண்ணிய கதைகளை கேட்கறதுனால நான் க்ஷேமமா இருக்கேன்னு இங்கேயும் பாகவத சப்தாகம் நடத்தின்னு இருக்கா. வருஷா வருஷம் நவாகம் நடத்தணும், சப்தாகம் நடத்தணும்னு ஆசையா அவ நடத்திட்டு அடிக்கடி ஃபோன்லையும் அதை அனுபவத்தோட சொல்லிட்டு, நீங்க நடத்துறையில நான் க்ஷேமமா இருக்கேன், உங்களால எங்க குடும்பம் க்ஷேமமா இருக்கு அப்படின்னு சொல்றாளானால், இது நமக்கு படிக்கிற நமக்கு இன்னும் அதுல ஸ்ரத்தையை ஏற்படுத்துறது. நம்ம படிக்கிற ராமாயணம் பாகவதம் எத்தனை பேரை வாழ வைக்கிறது, பகவத் பிரசாதத்தை எப்படியெல்லாம் வாங்கி தருது அப்படிங்கிறத சமைச்சவாளுக்கு தெரியாதே, சாப்பிட்றவா தானே சொல்லணும் எப்படி இருக்கு சமையல்னு. அதுபோல நாங்கள்லாம் சமைக்கிறவா.
பாகவத ராமாயணம் சப்தாகம் நடத்துக்கோன்னா நடத்தி கொடுக்குறோம், படிக்கிறோம், கதை சொல்கிறோம். சாப்பிட்றவாள், நடத்துகிறவாள், கதை கேட்குறவாள், அவள் தான் சொல்கிறாள் அந்த அனுபவத்தை. உங்கள் கதையை கேட்டுருக்கோம், க்ஷேமமாக இருக்கும். மேலே மேலே மங்களங்கள் வந்துருக்கு. சப்தாகம் நடத்த நடத்த ஸ்ரீரங்கத்திலே நம்ம தேவயஜனத்தில் பண்ணுறோம். 2-3 வருஷமாக பல மங்களங்களை அடையிறோம் அப்படிங்கிறார். ஸ்ரவண மங்களம், அதுதான் கோபிகைகள் சொல்றார். ஸ்ரவணே சதி மங்களம், கேட்டுட்டே இருக்கிறதே மங்களம். அது அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுக்குமா கதை. ஏதோ கதை கேட்டுட்டு இருந்தா அப்படியே போயிடும் வாழ்க்கைன்னு நினைக்க வேண்டாம். எல்லா பாக்கியத்தையும் அது கொடுக்கும். ஸ்ரீமதா தத்தம், மகாலட்சுமி எங்க ஆசையோடு வந்து ஸ்திரவாசம் பண்ணுவாளாம். ஸ்ரீமதா தத்தம் புவிகிருணம் இதே, யாரோட பாக்கியம்னால் இந்த பூமியில பிறந்தவர்களோடவே பாக்கியம். அதுவும் பாரத தேசத்துல பிறந்தவர்களுக்கே பாக்கியம். புவி கிரணம் திதே கிருஷ்ணா பூரிதா ஜனாஹா, ரொம்ப புண்ணியம் பண்ணினவர்கள் இந்த பூலோகவாசிகள். சொர்க்கம் போனாலும் பாகவதம் கிடையாதான், மகர்லோக ஜனலோகத்திலையும் கிடையாதான். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது பூமியில பிறந்தவாளுக்கு தானா. அதனாலதான் பிரகலாத உத்தவாதிகள்லாம் திரும்ப திரும்ப வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறாளாம் பூமியில. உத்தவனே வந்து அவதரிச்சார் ஏகநாத சுவாமிகளாக அப்படின்னு சொல்லுவார். பிரகலாதனே வந்து அவதரிச்சார் நாமதேவ சுவாமிகளாக அப்படின்பா. நாமதேவர், துகாராம் வாழெல்லாம் பத்தி சொல்ற காலங்கள்ல உத்தவர், பிரகலாதன். நாரதரே வந்து அவதரிச்சார் புரந்தரதாசராக, தாசர்வாளாக வந்து அவதரிச்சார் அப்படின்பார். மகான்கள்லாம் பூலோகத்துல வந்து பிறந்து நடமாடி ஆசைப்படுறார். பூலோகத்துல பிறந்தா பல கஷ்டங்கள் உண்டேன்னால் கஷ்டத்தையே பாராட்டின்னு இருக்கிறவாளுக்கு கஷ்டம்னு தான் தெரியும். இப்ப பாகவதம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இது எவ்வளவு பாக்கியம். பாகவதத்தை சொல்லிண்டு, இந்த கதைகளை கேட்டுண்டு, பகவான் நாமத்தை சொல்லிண்டு, இந்த ஆனந்தம் பூலோகத்துல பிறந்தாதானே. அதனால திருப்பி திருப்பி அச்சுவை பெரினும் வேண்டேன், அச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்னார். இந்தூர்ல இருந்த ஆழ்வார் தான், ஸ்ரீரங்கத்துல இருந்த தொண்டரடி பொடி அப்படிங்கிற ஆழ்வார் தான் விப்ரநாராயணர்னு பேரு. அவர் தொண்டரடி பொடின்னு தன் பேரை அப்புறம் மாத்தின்றார். ஒரு தடுத்தாட்கொண்டார் பெருமாள், உடனே பேரை மாத்தின்றார். அவர் சொல்றார், அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவைன்னார். உன்னை பாடிண்டு, உன் கதைகளை கேட்டுண்டு, உன் கருணையை நினைச்சுண்டு, உன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிற இந்த சுவேல கோட்டில ஸ்ரீரங்கத்துல இருந்துண்டு, உன்னோட உற்சவங்களை சேவிச்சுண்டு, உன் கதைகளை பாடிட்டு இருக்கிற இதுல கிடைக்கிற சுகம் சொர்க்காதி லோகங்கள்ல கிடைக்குமா? பச்சைமா மலைவோல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை வெறும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல பெருமாளை பார்த்து சொல்றார். அரங்கமா நகருளானே, எனக்கு வேற எதுவும் வேண்டாமப்பா. பராசர பட்டர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் ஸ்ரீரங்கத்திலே. அவர் சொல்றார், நஜாது பீதாமிருதமூர்ச்சிதானாம் நாகூகசம் நந்தனவாட்டிகாசு ரங்கேஸ்வரா தொத்புரமாஸ்ரிதானாம் ரத்யாசுனாம் அந்யதமோ பவேயம். எனக்கு சொர்க்கம் வேண்டாம், அங்க ஏதோ குடிக்கிறாளாமே அந்த அமிர்தங்கள்லாம் எனக்கு வேண்டாம். நஜாது பீதாமிருதமூர்ச்சிதானாம், அங்க நந்தனம் முதலிய வனங்கள்ல சுத்த வேண்டாம், கல்பக விருஷம் காமதேனு எல்லாம் பார்க்க வேண்டாம், அங்க டான்ஸ் எல்லாம் ஏதோ நடக்கிறதாம், உல்லாசமாக இருப்பாலாம், அந்த சொர்க்க சுகம் எனக்கு வேண்டாம். பின்ன என்ன வேணும்னால் ரங்கேஸ்வரா, ஏ ரங்கநாதா, நீ உன்னோட தேரோடுற இந்த ஊர்லயே திருப்பி திருப்பி எனக்கு ஜென்மா வேணும். ரங்கேஸ்வர தொத்புரமாஸ்ருதானாம். இன்னைக்கு என்ன வாகனம் உற்சவம் வரப்போறதா, பூபதி திருநாளா, பங்குனி உத்தர உற்சவமா, தெப்போத்சவமா, திருப்பி திருப்பி அந்த உற்சவங்களையே பார்த்துட்டு பேசிட்டு, இன்னைக்கு காலத்தால என்ன வாகனத்தில் வர்றார் பெருமாள்? ஹம்ச வாகனமா, யாழி வாகனமா, கல்பக வாகனமான்னு ஒரு ஒரு வேலைக்கும் பெருமாள் வர அந்த வைபவத்தை பேசிட்டு, ரங்கேஸ்வரா தொத்புரமாஸ்ருதானாம் ரத்யாசுனாம் அந்யதமோ பவேயம். உன் தேரோடுற வீதியில ஒரு நாயா வேணாலும் ஜென்மா கொடு. சுனான்னா நாய், இல்லை நாயை விட இன்னும் மட்டமான ஜென்மா கொடுப்பேன்னாலும் கொடு. ரத்யாசுனாம் அந்யதமோ பவேயம். சாக்கடையில ஓடின்னு இருக்கிற பன்றியா கொடுத்தாலும் சரி, எச்சக்கலையை பொறுக்கி திங்கிற நாயா கொடுத்தாலும் சரி, ஆனா ஜென்மா எப்படி எங்க வேணும்னால் ஸ்ரீரங்கத்துல வேணும். எனக்கு சொர்க்கம் வேண்டாம், பிரம்மாதி லோகங்கள் வேண்டாம். ரங்கேஸ்வர தொத்புரமாஸ்ருதானாம் ரத்யாசுனாம்
அந்யதமோ பவேயம் புவிக்ரணம் திதே கிருஷ்ணா புரிதா ஜனா. அதுதான் கோபிகைகள் சொல்றான். கதையை பாடிட்டு இருக்கிறதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் கிருஷ்ணா? வாம பாஹு கிருத வாம கபோலோ வல்கித ப்ருரதரார்பித வேணும் கோமலாங்குலிபிராஸ்ருத மார்க்கம் கோப்யைரயதி யத்ர முகுந்தः व्योमयान वनिता सह सिद्धैः विस्मितस्तदुपधार्य सलज्जाः काममार्गण समर्पित चित्ताः कश्मलं ययुरपस्मृतनीव्यः हन्त चित्रमबलाश्रुनुतेदं. கதைகளை பாடிண்டே இருக்கேன். எல்லாம் நித்தியானுசந்தானமான கீதங்கள், கோபி பஞ்சகீதங்கள் அப்படின்னு 5 இன்னைக்கு பாராயணத்துல வேணு கீதம், பிரணய கீதம், கோபிகா கீதம், யுகல கீதம், பிரமர கீதம் அப்படின்னு 5 பாடப்பட்டு. ஏதோ இன்னைக்கு சப்தாகம் இன்னைக்கு பாராயணத்துல வந்ததுன்னு இல்லை, மாசம் நடக்கிறது சப்தாகம். மாசம் பாடப்படுறது. அது ஒரு ராசபஞ்சாத்தியாய ஆச்சுன்னா ஒரு தடவை நாராயணியத்திலேருந்து 69ஆம் தசகம் கேசபாச திருத்தைங்கிற அந்த தசகத்துக்கும் பாராயணம் பண்ணிவிட்டு தான் மேல நம்ம பாகவத சப்தாகம் எங்க நடந்தாலும் சரி, நம்ம ஸ்ரீரங்கத்திலையும் சரி, குருவாயூரப்பனுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய இந்த நாராயணியத்தையும் ஒரு தசகம் படிச்சுட்டு தான் மேலே பாடிவிட்டு தான் மேலே அடுத்த அத்தியாயம் படிக்கிறது யுகல கீதம்னு. இதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கையில? பகவான் இதுக்கு மேல ஒரு பாக்கியத்தை என்னதான் கொடுத்துட முடியும்? வைகுண்டமே போனாலும் வேதம் சொல்றது வைகுண்டம் போனா கூட என்ன கிடைக்கும்னால் பரமபதநாதனை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கலாமா? அவரும் நம்மளை பார்ப்பாராம், நம்மளும் அவரை பார்க்கலாமா? தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா திவீவ சக்ஷுரா ததம். வேதம் சொல்றது அந்த பரமபதம் இருக்கே, தத்விஷ்ணோஹோ பரமம் பதம். அங்க என்ன வைபவம்னால் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட பிரமபதநாதன் ஒரு காலை மேலே போட்டுண்டு ஒரு காலை கீழே போட்டுண்டு அர்த்த பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார். எழுத்தாப்புல நித்திய சூரிகள்லாம் இருப்பாள். சதா பஷ்யந்தி சூரையா, சதா பார்த்துட்டே இருக்கலாம்னா. தொண்டரடி புரியாழ்வார் ஒத்துப்பார, பெரியாழ்வார் ஒத்துப்பாரா? பார்த்துட்டே இருக்கலாம்னா ஒத்துக்க மாட்டார். நம்மாழ்வார் ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார். பின்ன என்ன வேணும்னால் அவர் குணங்களை பாடணுமே, அவருக்கு தோட்டம் போட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணணுமே, செடிகள்லாம் ஜலம் விட்டு இன்னைக்கு பூக்குமான்னு பார்த்துன்றது. அந்த புஷ்பங்கள் எல்லாம் பறித்து பகவானுக்கு அழகா அலங்காரம் பண்ணணும், சஹஸ்ரநாமங்கள் பண்ணணும். பகவானுக்குன்னு கைங்கரியம் பண்ணி ஆசைப்பட்ட பழகினவால், ஆசைப்பட்டு கைங்கரியம் பண்ணி பழகினவால் வெறுமனை பார்த்துட்டே இருந்துன்னா பார்த்துட்டு இருப்பாளா? ஒத்துக்க மாட்டான். இப்போ குருவாயூரே போகிறோம், ஸ்ரீரங்கத்திலேயே பெருமாளை பார்க்க வரோம்னா ஒரு நிமிஷம் ஆனால் பிடிச்சி தள்ளுறாளேன்னு வாசலில் தள்ளுறதுக்குன்னே 2 பேரை சம்பளத்துக்கு போட்டு வச்சிருக்கா, தள்ளுறாள். இங்கே போனோமானா நகருங்கிறார். குருவாயூர் போனோமானா நடக்கோங்கிறார். திருப்பதி போனோமானா ஜரகண்டிங்கிறார். அங்கங்கே போ சலோங்கிறாள். பூரி ஜெகநாதம் போனோமானா தள்ளுன்னு தள்ளுறாளே, என்ன இப்படி தள்ளுறாளே, ஆசையாக ஓடி வரோம் பெருமாளை பார்க்கன்னு, இப்படி தள்ளுறாளேன்னு நமக்கு தோணும். நான் கேட்பேன், கொஞ்சம் இப்படி யோசிங்கோ. கோவில் திறந்ததுமே நம்மளை போனோம் உள்ள சுப்பிரபாதத்துக்கு குருவாயூர்லன்னு வச்சுப்போம். அந்த நடையிலேயே 2 பேரை ஆளை போட்டு நம்மளை பிடிச்சி வச்சுட்டு கோவில் சாத்திர பரியந்தம் இங்கே தான் நிற்கணும்னு சொன்னால் எத்தனை பேர் நிற்பா? அந்த 2 பேரையே பிடிச்சி வச்சுட்டு நீ இப்போ சந்நிதியில் பார்க்கணும், நான் தள்ளுறோன்னு தானே வருத்தப்படுறேன். இந்த நடசாத்திர பரியந்தம் அர்த்தசாம பரியந்தம் இங்கேயே நில்லு, உனக்கே தரிசனம்னா எத்தனை நாழி நிற்போம்? நம்ம இருக்க முடியாது. 5 நிமிஷம் பார்க்கலாம், 10 நிமிஷம் பார்க்கலாம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாய் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு அவரோட கரைஞ்சுடலாமே தவிர பார்த்துட்டே இருந்தா இருக்க முடியாது. பார்த்துட்டே இருந்தா இருக்க முடியாது. திருப்பானாழ்வார் போல கரைஞ்சு விடலாம், சரணத்துல ஆண்டாளை போல கரைஞ்சு விடலாம். நின்றுண்டு பார்த்துட்டே இருந்தா ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா கதைகள்னா 1 மணி சொன்னாலும் 2 மணி சொன்னாலும் 3 மணி சொன்னாலும் பாகவதம் எத்தனை நேரம் கேட்டுட்டு இருந்தாலும் கேட்டுட்டு இருக்கலாம். சொல்லுனாலும் சொல்லிட்டு இருக்கலாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ராமா 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 ராமான்னு சொன்ன எத்தனை தடவை சொன்னாலும் அது தித்திக்கும். சொல்ல தித்திக்கும் பகவானுடைய நாமம். ராமநாம பாயசக்கே அப்படின்னார் தாசர். கிருஷ்ணநாம சக்கரா. பகவான் நாமம் இந்த ருச்சியை நான் யார்கிட்ட சொல்லிப்பேன் அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள். ராமா 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 ராகவான்னு நான் சொல்றதே கிடைக்கிறதான இந்த ஆனந்தத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன்? இந்த சௌக்கியமோ மணினே ஜபஜால அப்படிங்கிறார்.
நான் சொல்லிக்கணுமானா அதுக்கு ஏத்த ஆள் பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறார். ஒரு கீர்த்தனத்துல தியாகராஜ சுவாமிகள் காபிராகத்துல ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், இந்த சுகத்தை நான் ஷேர் பண்ணிக்கணுமானால் பரமேஸ்வரன் அறிவார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு அவர் வேணா புரிஞ்சுப்பார் இந்த ஆனந்தத்தை. லோகத்துல நான் யார்கிட்ட சொன்னா புரியும்? அலையா அலைஞ்சுட்டு இருக்கிறவ அந்த ஹோட்டல்ல போய் இட்லி நன்னா இருக்கும் சாப்பிடணும், இந்த ஹோட்டல்ல தோசை நன்னா இருக்கும், அங்க அது நன்னா இருக்குமா இது நன்னா இருக்குமான்னு விஷயங்கள்லயே அலைஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த சினிமா நன்னா இருக்கு போய் பார்க்கணும், இந்த கடையில துணி வந்திருக்கு நன்னா இருக்கும் ஆடிஸு, அங்க போய் ஷாப்பிங் பண்ணணும், அந்த மாலுக்கு போகணும், வெறுமனை சுத்தணும், கண்டத்தை திங்கணும்னு உண்டியே உடையே உடுத்து அப்படின்னார் ஆழ்வார். திங்கிறதுக்கும் போட்டுக்கிறதுக்கும் இப்படியே அலைஞ்சுட்டு இருக்கு ஒரு கூட்டம். ட்ரெஸ்ஸு விதவிதமாக வாங்கி போட்டுக்கணும், கண்ட இடத்துல போய் திங்கணும், அது மறுநாளைக்கு அதுக்கு சம்பாதிக்கணும், ஆஃபீஸுக்கு போகணும், போயிட்டு வந்ததை என்ன பண்ணோம்னா சாயங்காலம் ஆனால் ஷாப்பிங் போகணும், வெளியில் போகணும், அவுட்டிங் போகணும். போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணணும்னா அங்கே போய் என்ன பாகவத பாராயணமாக பண்ணணும், ஊட்டியில் போய் உட்காந்து ராமாயண பாராயணமா என்னை கொண்டு உட்காந்து வச்சா அங்கேயும் நான் பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன். ஊட்டியில் போய் சந்தியாவந்தனம் யார் பண்ணுவா? ஊட்டிக்கு போன வாழ்ல எத்தனை பேர் சந்தியாவந்தனம் பண்ணுவாள்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தோமானால் பெரும்பாலும் இருக்காது. அதுக்கு வந்தப்புறம் தான் ஞாபகம் வரும் சந்தியாவந்தனம். அங்கே போய் ராமாயண பாராயணம் பண்ணுறவா எத்தனை பேர் இருப்பா? என்ன போல 1-2 அசடு இருந்தால் இருக்கலாம். மிச்சதெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும், கண்ட இடத்துல சாப்பிடணும், லேக்கை சுற்றி வரணும், குதிரையில் போகணும், ஹார்ஸ் ரைடிங் போகணும், அந்த மலையை பார்க்கணும், தொட்டப்பட்டாவை பார்க்கணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு ஏதோ பூரி ஜெகநாதத்துக்கு ஓடுறா போல ஓடும் ஒரு கூட்டம். ரத யாத்திரை பார்க்குறா போல அதை விட கூட்டம் இங்கே தானே இருக்கு. இங்கே போகணும் அங்கே போகணும், இதை சாப்பிடணும் அதை உண்டியே உடையே உடுத்து அப்படின்னார் ஆழ்வார். இப்படியே அலைஞ்சுட்டு இருக்க ஒரு கூட்டம். பேரே யானும் யாவர்க்கும் பேரே யாவரும் யாவர்க்கும் யானும் ஒரு பேயனே அப்படின்னார் ஆழ்வார். பேயா அலைஞ்சுட்டு இருக்கு ஜனங்கள், பேயா அலைஞ்சுட்டு இருக்கு, பேயா அலைஞ்சுட்டு இருக்குன்னு எல்லாரையும் நீ சொன்னையானால் நீ பேய் இல்லையான்னால் இந்த ஆழ்வார் சொல்றார் நானும் பேய் தான். பேரே யாவர்க்கும் யானும் ஒரு பேயனேன்னா, ஆனா ஒரு வித்தியாசம் உண்டோ, நீங்க பேயும் நானும் பேய் தான், ஆனா ரெண்டுத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த பேய்க்கு ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னால் நீங்க விஷயத்தையே தேடிட்டு இருக்கிற பேய், நாங்க வேணா அன்பில்ல போய் சௌந்தரராஜனை பார்த்துட்டு வருவோமா, திருவள்ளையரை போய் புண்டரீகாட்ச செந்தாமரை கண்ணனை பார்த்துட்டு வருவோமா, பூரியில போய் ஜெகநாதனை பார்ப்போமா, துவாரகையில போய் துவாரகாதீசனை பார்ப்போமா, பத்ரிகாசிரமத்துல போய் பத்ரிநாராயணனை பார்ப்போமா, திருவனந்தபுரம் போய் அனந்தசயனத்தை பார்ப்போமா, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை பார்ப்போமா, சிச்சவேஷனை போய் சிதம்பரத்துல பார்ப்போமான்னு நாங்களும் அலைஞ்சுன்னு இருக்கோம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வைத்தியநாதனை பார்ப்போமா, சுவாமிமலையில போய் சுப்பிரமணிய சுவாமியை பார்ப்போமான்னு நாங்களும் அலைஞ்சுன்னு இருக்கோம். நாங்களும் பேய் தான், நீங்களும் பேய் தான். ஒரு வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும் தான். அலையிறது ஒண்ணுதான். நாங்கள் பண்டரிபுரம் போய் பண்டரிநாதனை பார்ப்போமா, அலையிறது ஒண்ணுதான். ஆனால் எதுக்காக அலையிறோம்? அந்த லட்சியம் தெரியணும் இல்லையா? அலைஞ்சா போருமா? நானும் அலையிறேன் நீனும் அலையிறேன்னு சொன்னேன். கிராமங்கள்ல விளையாட்ட ஒரு வசனம் சொல்லுவா, நாய்க்கு வேலை இல்லை நிற்க நாழி இல்லைன்பாள். நாய்க்கு ஒரு வேலையும் இல்லை, ஆனா ஒரு நிமிஷம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த தெருவிலே அந்த தெரு அலையும், 5 நிமிஷம் நிற்கும், அப்புறம் அங்கேருந்து இங்கே வரும். எங்க எதுக்கு போனேன் இப்போன்னு கேட்டா அதுக்கே தெரியாது. அது அலைஞ்சுட்டே இருக்கிறது சுபாவம். அது அலைஞ்சுட்டே இருக்கிறது சுபாவம். நான் அப்படி ரொம்ப சில வருஷங்கள் முன்னாடி சொல்றேன், நம்ம ஒரு ஊரா சுத்திட்டு இருந்த காலங்கள்ல நினைப்பேன், திருப்பி ஊருக்கு வந்தோமானா கிராமத்துல நம்ம ஆத்துக்கு வந்தோமானா வாசல்ல 2 நாய் நிற்கும் போனோம் தெருவில், அது என்ன பார்க்கும்? ஏதோ நினைச்சுதானே பார்க்கும். ஜீவன் பேச தெரியாதே தவிர நினைக்கும். நானா நினைச்சுவேன் அது என்ன நினைக்கிறதுன்னு. அப்புறம் எனக்கே வெக்கமா இருக்கும், என்ன நினைக்கிறது அதுன்னு. எனக்கு என்ன தோணும்னா, நான் கூட 4 தெருக்குள்ளதான் அலையிறேன், நீ கார்த்தால பெங்களூருங்கிறே, சாயங்காலம் மெட்ராஸுங்கிறே, நாளைக்கு பம்பாய்ங்கிறியே, என்னை விட நீ பெருசா அலைஞ்சுட்டு இருக்கியே, ஐய நாய் அலைச்சல்பார், நாய் விடாத பாடுன்பார், என்னை விட நீ மோசமா இருக்கியே, உன்னை தானே சொல்லணும் உதாரணம்னு அது பார்க்கும்னு நான் நினைப்பேன். நான் கூட 4 தெருக்குள்ளதான் அலைஞ்சுட்டு இருக்கேன், அப்புறம் நிம்மதியா படுத்துட்டு இருக்கேன், யாராவது வாசல்லையாவது நிமித்தின காரு கடியில படுத்துட்டு இருக்கேன், நீ தெருவா அலைஞ்சுட்டு இருக்கியே, ஊருவா அலைஞ்சுட்டு இருக்கியே அப்படின்னு அது என்ன பார்க்கும்னு நான் நினைச்சுப்பேன் சுத்தின்னு இருந்த காலம். அப்புறம் இங்க தாயாரோட கிருபை, பெருமாளோட கிருபை, நீ எங்க போற, இப்போ எதுக்கு எங்க போகணும் அப்படின்னு நான் உட்காத்தி வச்சுட்டால் தாயார். ஸ்ரீரங்கத்திலேயே இது என்னை சேவிச்சுட்டு நித்தியம் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானின்னு என்னை பாடின்று இங்கேயே பாகவதம் பாராயணம் பண்ணின்று சொல்லின்றுன்னு நிம்மதியா வச்சிருக்காள் தாயார்.
ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு அப்படின்னு தாயாரும் பெருமாளும் நிம்மதியை விட்டுட்டார். அலைஞ்சின்ற காலத்துல நினைச்சுப்பேன் நான், காரணம் வேணும். ஆனா நான் அலையிறது சும்மா அலையல்ல, பாகவத சப்தாகம் நவாகம்னு தான் அலையிறோம். அது கூட அலைய வேண்டாம்னு பெருமாள் தாயாருடைய கிருபை. இங்கே பாகவதம் சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஷஷ்டஸ்கந்தம். நேற்றைய தினம் பகவான் நேர வந்து தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணி ஷஷ்டஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிஞ்சது. சுவாமி சொல்றார், தஸ்மின்னே வினிகதே யூயம் தேஜோஸ்திராயுத சம்பதா பூயஹ பிராப்த்யத வத்ரம்பஹ நஹிம்சந்தி ச மத்பரானே. ஹே பக்தர்களே, ஒன்று சொல்றேன் தேவர்களா, என் பக்தர்களை யாரும் ஹிம்சிக்கணும்னு நினைச்சாலும் ஹிம்சிக்க முடியாது. என்னிடத்துல பக்தி பண்றவால யாரும் அவளுக்கு எந்த கடும் நினைச்சிட முடியாது. வேதம் போய் சொல்றது, மகாக்னிஜயனம் பண்ணவனுக்கு யாருமே இடைஞ்ச பண்ண முடியாது அப்படின்னு இந்த அக்னிஜயனத்தோட பெருமையை 5ஆம் கண்டத்துல சொல்றது. 2012 பண்ணினோம் அந்த யாகம் ஸ்ரீரங்கத்துல. தாயார் பெருமாள் அனுகிரகத்துல 2012 அந்த யாகம் பண்ணினோம். கருட சயனம்னு பேரு, அதற்கு தான் மகாக்னிஜயனம்னு. அக்னிர்வை தேவானாம் அபிஷிக்தா அக்னிஜின் மனுஷ்யானாம் தஸ்மாதக்னிஜின் ஆபிச்சரிதவை பிரத்யகே நமபிச்சாரஸ்துணுதே. 5ஆம் கண்டத்துல போய் வேதம் போய் சொல்றது, அக்னிச்சயனம் பண்ணவனுக்கு ஒரு நாளும் கேடு நினைச்சுடாதே, அவன் நெருப்பு. அவன் அக்னிச்சயனம் பண்ணவன் அவனே அக்னி ஸ்வரூபம். அவனுக்கு கேடு நினைச்சாலோ மனசால நினைச்சா கூட தொட்டாலோ திருப்பி பல மடங்கா உனக்கே வந்துடும். தஸ்மாத் அக்னிச்சின் ஆபிச்சரிதவை, அவனுக்கு கேடு நினைக்காதே. பிரத்யகே நமபிச்சாரஸ்துணுதே. அப்படியெல்லாம் இந்த கர்மாவோட வைபவத்தை சொல்றது. நான் பண்ணேங்கிறதுக்காக இதை சொல்லிக்கிறேன்னு நினைக்க கூடாது. கர்மாவோட வைபவத்தை போய் பிராமுக்கியத்தை போய் வேதம் சொல்றது. இங்க பகவான் பாகவதத்துல சொல்றால், என்ன உண்மையா நம்பி விஸ்வசிச்சிருக்கிற பக்தன் இருக்கானே, அவனுக்கு யாரும் கெடுதல் பண்ணிட முடியாது, அவனை யாரும் ஹிம்சை பண்ணிட முடியாது. அவன் எல்லா பாக்கியத்தையும் அடைவான், எல்லா மங்களங்களும் கிடைக்கும். பத்ரம் வஹா நஹிம்சந்தி ச மத்பரானி, அவன் எல்லா மங்களத்தையும் அடைவான். நேற்றைய தினம் சொல்லியிருந்தார். அடுத்த அத்தியாயம் 10வது அத்தியாயம். இந்திரமேவம் சமாதிஷ்யே பகவான் விஸ்வபாவனஹ பஷ்யதாமனிமேஷானாம் மத்ரைவாம் தர்ததே ஹரிஹி. விஸ்வபாவனஹ, விஸ்வபாவனஹ சஹஸ்ரநாமத்தில் கூட வரும். விஸ்வபாவனஹன்னா யாருன்னால் உலகத்தை படைச்சவன் அந்த பகவான் நாராயணன். இந்திரனுக்கு இப்படி சமாதிஷ்யே அவனுக்கு உபதேசங்களை பண்ணி நேற்றைய தினம் சொன்னாரே, ததீச்சி முனிவரோட அஸ்தியை வாங்கிக்கோ. அவர் காயத்ரி பலத்தினால அஸ்தியில தபஸ் சேர்த்திருக்கா. ஒருத்தன் பண்ற நல்ல காரியங்கள்லாம் முதுகுல இந்த ஸ்பைனல்னு சொல்றாளே இங்கிலீஷ்ல, இந்த தபஸெல்லாம் அதுல சேர்றதான். அதுதான் நிமிந்து உட்காரணும். யோகத்துல கதை கேட்டாலும் சரி, கதை சொன்னாலும் சரி, ஜபங்கள் பண்ணாலும் சரி, கூண் விழுந்த பாட்டி மாதிரி உட்காரப்படாது. படித்தாலும் சரி, அப்போதான் கவனம் செதறாத இருக்கு. நிமிந்து உட்கார உட்கார மனசு ஒருமைப்படும். தபஸும் மகாமந்திரங்களை ஜபிக்க ஜபிக்க அந்த யோக சாஸ்திரத்திலையும் சொன்னால் அந்த முதுகு தண்டுல அந்த தபஸு ஏறுறதான். அந்த காயத்ரியை கோட்டிக்கணக்கா ஜபிச்சு அவர் முதுகு தண்டுல தபஸை ஏற்றி அந்த தண்டையே வஜ்ராயுதம் போல வச்சிருக்கார். அந்த அஸ்தியை பிரதான அந்த முதுகெலும்பை அதை நீ வாங்கி வஜ்ராயுதம் பண்ணி விருத்ராசுரனை அடிச்சேயானால் உனக்கு விருத்ராசுரன்ட்டு ஜெயங்கடிச்சுடும்னு நேத்திக்கு பகவான் சொல்லியிருந்தால். பஷ்யதாமனிமேஷானாம் மத்ரைவாம் தர்ததே ஹரிஹி. இந்த உபாயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அனிமேஷானாம், அனிமேஷானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் கண்கொட்டாத இருக்க. நிமேஷம் அப்படின்னா கண் கொட்டுறது, அனிமேஷானாம் அப்படின்னா கண் கொட்டாது. அனிமேஷானாம் தத்ரைவாம் தர்ததே ஹரிஹி, எமக்கொட்டாது தேவர்கள் பார்த்துட்டே இருக்கிறதையே தத்ரைவ அந்தர்ததே ஹரிஹி, பட்டுன்னு பகவான் அங்க மறைஞ்சு போயிட்டான். சங்க சக்கர கதாதரனா வந்த பகவான். ததாபி யாச்சிதோ தேவைஹி ரிஷிராதர்வணோ மகானி மோதமான உவாச்சேதம் பிரகசன் இவ பாரதா. உடனே தேவர்கள்லாம் காரியம் ஆகணுமே. உடனே ததீஜி எங்க தபசு பண்ணிட்டு இருந்தாரோ அந்த நைமிஷாரண்யம், இதுக்கு சொன்னேனே இந்த சக்கரதீர்த்த கரையில தான் தபசு பண்ணிட்டு இருந்தார். நைமிஷாரண்யம்ங்கிறது ரொம்ப புண்ணியமான வனம். அந்த வனத்துல தபசு பண்ணிட்டு இருந்தார். அங்க சேர்ந்தால் அதர்வண வேதத்தை சேர்ந்த அந்த முனிவர் ஆதர்வணஹா மகானி மோதமானவுவா சேதம் பாரதான்னு கூப்பிடுறா. சுகாச்சாரியால் பரீட்சித் ராஜனே, ஏ பரத வம்சத்துல வந்தவனே, இந்த தேவதைகள்லாம் போய்
அந்த ரிஷியை வேண்டினால் வேண்டினதுமே பிரகசன்னிவே அப்படின்னா சிரிச்சுண்டே அந்த ரிஷி பேச ஆரம்பிச்சாராம். விளையாட்டா கேட்கிறேளே, ஏதோ யாச்சகம் கேட்கிறவா 10 ரூபா 100 ரூபா கேட்பாள். சுவாமி சித்த உங்க முதுகு தண்டை கொடுங்கோன்னு கேட்பாளா? கைத்தடியை கேட்டாலே வயசானவா கோச்சுப்பாள். நான் என்னடா பண்ணுவேன், எப்படி நடப்பேன்னு கேட்பாள். எனக்கு வேண்டாமா கைத்தடின்னு அவ செத்த எடுத்துட்டாலே பதறி போயிடுவா. ஏதாவது நகர்த்துறதுக்கு எதுக்கான அந்த தடி எடுத்தாலே பதறி போடுவா. வாக்கிங் ஸ்டிக்கு வச்சுக்கிறவாளுக்கு ஒரு சாமானே நமக்கு உபயோகப்படுறத கேட்டாலே கொஞ்சம் சிரமமா இருக்கும். முதுகு தொண்டை போய் கேட்கிறாளே, முதுகெலும்ப கேட்கிறாளே அப்படின்னு சிரிச்சுண்டே அவர் சொன்னார். மோதமானவுவா சேதம் பிரகசன்னிவ பாரதா. தேவர்களே, அபிவிருந்தாரகாயூயம் நஜானீத ஷரீரினாம் சம்ஸ்தாயாம் யஸ்துவபித்ரோஹா துஸ்ஸஹச்சேதனாபஹா. உயிரோடு இருக்கிற ஜீவன்களுக்கு இந்த சரீரம் இருக்கே அது ரொம்ப அன்புக்கு பாத்திரமானது. இக ஆத்மா பிரேஷ்டா. ஆத்மாங்கிறது இங்க சரீரம். இந்த உயிரோடு இருக்கிற ஜீவனுக்கு இந்த சரீரத்துக்கு மேல அன்பு உடையவாள் யாராவது உண்டா? நீங்க பாட்டுக்கு முதுகெலும்ப கேட்டேலானா இது என்ன கையா காலா தனியா கட்டி கொடுத்து விடுறதுக்கு? முதுகெலும்புல தான் உயிர் இருக்கு, நாடி. அந்த முதுகெலும்பை நான் எடுத்தேனாலா எனக்கு உயிர் போயிடும். அந்த முதுகெலும்பை விளையாட்டா யாச்சகம் கேட்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா? யாச்சகம் கேட்கறதுக்கு ஏதோ 100 ரூபாய்க்கு 500 ரூபாயா கேட்கலாம், 1000 ரூபாயா கேட்கலாம். நீ இருக்கிற வீட்டை எழுதி கொடுன்னு கேட்பாளா யாச்சகம் கேட்கறது? நீ எதுக்கு வச்சுட்டு இருக்க வீடு வாசல் நகையெல்லாம் எதுக்கு வச்சுட்டு இருக்க? என்கிட்ட கொடுத்துருவோம் எல்லாத்தையும், உனக்கு என்னத்துக்கு உபயோகம் இல்லாமன்னு யாச்சகம் கேட்கிறவா இப்படியா கேட்பா? இப்படி கேட்கறது இது ஒரு அழகா? இது மாதிரி உங்களுக்கு எப்படி தோன்றது? இந்த உடலை கொடுன்னா யார் துணிவான்? முதுகெலும்பை கைட்டி கொடுன்னா யார் கொடுப்பான்? ஜிஜீவிஷானாம் ஜீவானாம் ஆத்மா பிரேஷ்டைஹேப்சிதா கௌத்ஸஹேத தம் தாதும் பிக்ஷமானாய விஷ்ணவே. இந்த உடம்பு அவ்வளவு ஆசைக்கு உடையது, சரீரத்தை உடையவாள். சாகரத்தை கூட விடுறதுக்கு இஷ்டப்பட மாட்டாள். ஜிஜீவிஷானாம் ஜீவானாம் இக ஆத்மா பிரேஷ்டா. உயிரோடு இருக்கிறவாளுக்கு உடம்பு மேல அவ்வளவு ஆசை இருக்கும். அமாவாசையா இருந்தா கூட காஃபியை விடியறதுக்கு முன்னாடி குடிச்சு விடுவோம். சாத்தமா இருந்தா கூட ஏதாவது ஓட்ஸ் குடிச்சுட்டு சாத்தம் பண்ணுவோம், இட்லி சாப்பிட்டு பண்ணுவோம். உடம்ப பார்த்துக்கணும் சார், டாக்டர் சொல்லியிருக்கார் சுகர் பேஷண்ட்னா அப்படின்னு ஸ்ரத்தையா அன்னைக்கு அனுஷ்டிப்பான். சாத்தத்தை அன்னைக்கு நான் மாத்திரை போட்டுக்கணும்னு. ஏன் ஒருவேளை மாத்திரை போட்டுக்கலைன்னா என்ன உயிர் போயிடும்னு சொல்லியிருக்காரா டாக்டர்? எத்தனையோ நாள் மறந்து போகலையா மாத்திரை போட்டுக்கு? அது ஆனால் கரெக்டாக ஸ்ராத்த அன்னைக்கும் அந்த அமாவாசை அன்னைக்கும் ஒரு வேகம் வரும். மாசப்பிறப்பு இப்போ வரப்போகிறது ஆடி பண்டிகைன்னா 17ஆம் தேதி ஆடி பண்டிகைன்னா தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கு 16ஆம் தேதியே பண்ணணும். உத்தராயணத்திலேயே தட்சிணாயண தர்ப்பணம் பண்ணணும். 17ஆம் தேதி தான் ஆடி பண்டிகை, 1ஆம் தேதி பிறக்கிறது. ஆனால் முத நாளே பண்ணிவிடணும், புதன்கிழமையே தர்ப்பணம் பண்ணிவிடணும். வியாழக்கிழமை தான் ஆடி பண்டிகை பிறக்கிறது. 17ஆம் தேதி தான் பிறக்கிறது. தர்ப்பணம் பண்ணுறவா 16 பண்ணிவிடணும். உத்தராயணம் தர்ப்பணமும் உத்தராயணம் பிறந்து தான் பண்ணணும். தட்சிணாயன தர்ப்பணமும் உத்தராயணத்தில் தான் பண்ணணும். தட்சிணாயனம் பிறந்து பண்ணுறது இல்லை. அப்போது 2 தர்ப்பணமே உத்தராயணத்தில் தான் பண்ணணும். உத்தராயணத்தில் பண்ணணுமானால் அதுபோல் ஆடி அமாவாசை 24ஆம் தேதி வரப்போகிறது. இந்த மாதம் தர்மத்தை ஞாபகப்படுத்துகிறேன், அதுக்காக சொல்கிறேன். தட்சிணாயன புண்ணியகாலம் 16ஆம் தேதி வருது. அடுத்து 24ஆம் தேதி ஆடி அமாவாசை வருதுன்னால் அந்த புண்ணிய காலங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்து ஆச்சாரத்தோடு பகவானுக்கும் பித்திருக்களுக்கும் பிரீத்தியாக அதை செய்ய வேண்டாமா? உடம்புக்கு உடம்பு ரொம்ப பிரியமானது தான் இந்த உயிருக்கு. ஆனாலும் விஷ்ணு கூட கேட்டால் கூட யாரு தான் இந்த உடம்பை கொடுப்பான்? ஜிஜீவிஷா ஷூணாம் ஜீவானாம் ஆத்மா பிரேஷ்டைஹேப்சிதா கௌத்ஸஹேத தம் தாதும் பிக்ஷமானாய விஷ்ணவே. விஷ்ணுவே செத்த கொடுப்பா அவன் உடம்பேன்னு கேட்டால் யார் கொடுப்பார்? நீங்கள் விளையாட்டா என்ன கேட்குறீங்களே அப்படின்னார். அவர் உயிரை கொடு, முதுகெலும்பை கொடு கைட்டின்னா யார் கொடுப்பாள்? யாச்சகம் கேட்கறதுல ஒரு அளவு இல்லையா? இப்படியா கேட்பா யாச்சகம் அப்படின்னா? உன்னை தேவதைகள் சொன்னால் கின்னுதுஸ்திய தத்துஸ்தியஜம் பிரம்மன்னே பும்சாம் பூதானுகம்பினான் பவத்விதானாம் மகதாம் புண்ணியஸ்லோகேட்ய கர்மணாம். ஹே பிரம்மண்ணே, பூதானுகம்பினா உலகம் நன்னா இருக்கணும், பிரஜைகள் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவாள்.
பெரியோர்கள்லாம் சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை செய்ய ஒரு நாளும் தயங்க மாட்டால். உங்களை போன்ற மகாபுருஷா அவளுக்கு விட முடியாதது என்ன இருக்கு? விட முடியாதது என்ன இருக்கு? பவத்விதானாம் மகதாம் புண்ணியஸ்லோகேட்ய கர்மணாம் நூனம் ஸ்வார்த்தபரோ லோகா நவேத பரசங்கடம் எதி வேதனையா சேதே நேதினாக எதீஸ்வரஹா. தன் காரியத்திலேயே நோக்கமுள்ள ஜனங்கள் பிறர் கஷ்டத்தை எப்படி அறிவாள்? சுயநலமே அதிகமா இருக்கிறவாள் பிறத்தியார் கஷ்டத்தை எப்படி அறிவாள்? சுவார்த்தம்னா செல்ஃபிஷா இருக்கிற சுவார்த்தபரஹா, ரொம்ப சுயநலமா இருக்கிறவாள் பரசங்கடம் அவளுக்கு எப்படி தெரியும்? நவேத பரசங்கடம். தேவதைகள் சொல்றால் நாங்க காரியவாதிகள் தான், விருத்ராசுரனோட உபதிரவம் தாங்கள்லே பகவான் சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். பிறர் கஷ்டத்தை நினைக்கணும். யாச்சகம் வாங்குறவன் ஆனா யாச்சகம் நினைக்க மாட்டான். அவன் எப்படியாவது போட்டோம், பர்சை கைட்டினா போறோம், அவன்கிட்ட பணத்தை கைட்டினா போறோம்னு தான் இருப்பான். எதிவேத நயா சேத்து, அவன் யாச்சகம் வாங்குறவன் பிறர் கஷ்டத்தை செஞ்சா யாச்சிப்பானா. அதே போல இன்னொன்னு சொல்றேன், எதீஸ்வரஹா நேத்தினாக. நேத்தினாக கொடுக்கணுங்கிற ஆசை உள்ளவன் எதை கேட்டாதான் கொடுக்க மாட்டான். கொடுக்கணுங்கிற ஆசை உள்ளவன் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான். தர்மம் வஹா அஸ்ரோது காமேனே யூயம் மே பிரத்யுதாகும். இப்ப கொடுக்கறதுக்கு இருக்கணும் இருக்க வேண்டாங்கிறது விஷயம் இல்லை, கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கணும். இருந்தா இல்லைன்னாலும் இருக்கு. கொடுக்க வேண்டாம்ங்கிற எண்ணம் இருந்ததானால் அதையும் கேட்கறேன். அந்த பேங்க்ல எனக்கு காருக்கு இஎம்ஐ போயின்னு இருக்கு, இந்த பேங்க்ல வீட்டுக்கு இஎம்ஐ போயின்னு இருக்கு. நான் பார்த்து கேட்டேல, இந்த ஊர்ல நான் தான் கிடைச்சேன், நான் உங்களுக்கு என்ன பார்த்து கேட்கிறேன் எனக்கு எத்தனை கடன் இருக்கு தெரியுமான்னு 1 மணி நம்ம கவிதை கட்டின்னு அழுவா. 10 ரூபா கொடுக்கறதுக்கு இன்னும் பெருசா கேட்டிருக்க மாட்டாளவா. ஏதோ ஒரு கோவில்ல சந்தன காப்பு பண்றேன், ஒரு 100 ரூபா கொடுன்னு கேட்டிருப்பா. 1 மணி பேசுவான் வாழ்கிட்ட. 100 ரூபா இல்லாம இல்லை, கொடுக்க மனசு இல்லை, அதனால இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருப்பான். யாரா கேட்டாதான் இந்த குறைய பாடுவான்னு. மிச்ச நேரங்கள்லாம் நான் அங்க போனேன், அவ்வளவு சம்பாதிச்சேன், இந்த ஷேர்ல இவ்வளவு சம்பாதிச்சேன்னு அந்த கதையை பெருமையா பேசிட்டு இருப்பான். யாராவது யாச்சகன் வந்து ஏதாவது குடுன்னு கேட்ட நாளைக்கு தான் இந்த குறைய அழுதுன்னு இருப்பான். கொடுக்க இஷ்டம் இல்லை, அதனால 1 மணி பேசிட்டு இருப்பான். கொடுக்க இஷ்டப்படுறவனால் இல்லைன்னாலும் கொடுப்பான். இல்லைனாலும் ஒரு அழுக நெல்லிக்காவும் கிடைச்சிடும் அவளுக்கு போடுறதுக்குன்னு ஆச்சாரியால் சரித்திரங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா. கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த அம்மா வீடு முழுக்க ஓடினதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாலோட பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு ஒரு அம்மா வீட்டு வாசல்ல போய் ஒரு ஏழை வீட்டு வாசல்ல பௌதி பிக்ஷாந்தேகின்னு நின்னுட்டா. 7 வயசு குழந்தை ஆச்சாரியா பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஆதிசங்கர பகவத் பாதா. பரமேஸ்வரன் போல சொன்ன விக்கிரகம் போல ஒரு குழந்தை வந்து நிற்கிறதே, துவாதசி உபனிஷத் பாராயணம் பண்ணிட்டு ஏகாதசி விரதம் இருந்துட்டு வந்திருக்கே, அது குண்டுல இல்லைன்னு சொல்லி நான் எப்படி அனுப்புவேன்? ஏதாவது போடணுமே அந்த பிக்ஷா பாத்திரத்துலேன்னு கொள்ளையோட வாசல் ஓடினவளுக்கு இப்படியோ ஒரு பறையில ஒரு நெல்லிக்காய் இருந்தது, கிடைச்சி. உடனே அந்த ஆமலகம்னு பேர் ஞான கனியை கொண்டு வந்து போட்டு விட்டார். அந்த அழுக நெல்லிக்காய் போட்டதுக்கு ஆச்சாரியால் தங்க நெல்லிக்காய் மழையா வருஷிக்க பண்ணினாள் அப்படின்னு பரமேஸ்வரனுடைய கருணை மேல கதை. போடணும்னு நினைச்சது அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சது இல்லையா, அழுதுண்டே போட்டாலாம் அந்த அழுக நெல்லிக்காயும். அப்பா இப்படி ஒரு தாரித்யம் விதினா கலுவஞ்சிதா வயம் விதரீதும் வடவேன சக்னுமஹா அபிபைக்ஷ்யமகிஞ்சனத்வதஹ திகிதம் ஜன்ம நிரர்த்தகம் கதம். இத்தனை நாளா என் ஏழ்மையை நினைச்சு நான் வருத்தப்பட்டதில்லை குழந்தை, இன்னைக்குதான் நினைக்கிறேன் பிரம்மா எங்களை எதற்கு படைச்சா. விதின்னு பிரம்மதேவனுக்கு பேர். எல்லாரையும் சௌக்கியமாக படைச்சவர் எங்களை மாத்திரம் வஞ்சிச்சு விட்டாரே. இப்படி ஒரு சொர்ண விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை வந்து பௌதி பிக்ஷாந்தேகின்னு வாசல்ல நிற்கிறது. அப்பா குழந்தை துவாதசி பாருன்னு எங்க ஆத்துலயே பண்ணிக்கலாம்னு சொல்றா போல எனக்கு ஒரு அரிசி பருப்பு ஆத்துல வைக்கலையேப்பா. பிரம்மா என்னை வஞ்சிச்சு விட்டாரே, பரம ஏழையா என்னை படைச்சு விட்டாரே. கொஞ்சமாவது ஆத்துல சாமான் இருந்துதானா குழந்தை வா உள்ள வான்னு சொல்லி பலகா போட்டு காலை லம்பி உனக்கு எங்க ஆத்துலயே துவாதசி பாரணை பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத படைச்சு விட்டாரு எங்களை. சொல்ல முடியாத பிரம்மா படைச்ச அந்த வஞ்சனை இன்னைக்குதான் நாங்க அதை உணர்றோம். இத்தனை நாளா ஏழ்மையில நாங்க பிரம்மா திட்டல, நாங்க இப்படி பண்ணிவிட்டாரேன்னு நினைக்கல. குழந்தை உன் குண்டுல ஒன்றும் போட முடியாத போயிடுத்தேன்னு அழுதுண்டே அழுக நெல்லிக்காயும் போட்டுட்டு சொன்னாலாம் அந்த அம்மா. விதினா கலுவஞ்சிதா வயம் விதரீதும் வடவேன சக்னுமஹ அபிபைக்ஷ்யமகிஞ்சனத்வதஹ திகிதம் ஜன்ம நிரர்த்தகம் கதம். இந்த ஜென்மா இருந்தா என்ன போனா என்ன, இதை சுட்டா தேவலப்பா. இந்த ஜென்மாவை சுட்டு புடலாம். இப்படி ஒரு தரித்திரன் நடமாடனுக்கு எதுக்கு நடமாடணும்? 4 பேருக்கு உபயோகம் இல்லாது
பௌதி பிக்ஷாந்தேகின்னு வந்து கேட்குற பிரம்மச்சாரிக்கோ எத்திகளுக்கோ சாதம் போடுறதுக்கு இல்லாத ஒரு ஜென்மா என்னத்துக்குன்னாலாம் அந்த ஸ்திரீ. உடனே ஆச்சாரியாளுக்கு ஞானநிதிகி தயார்திரதீகி, உடனே ஆச்சாரியாளுக்கு கண் கலங்கி விட்டாலாம். இது மாதிரி அந்த அம்மா சொன்னதும் ஞான நிதியா ஆச்சாரியார், தயார்திரதீகி கருணாசாகரமா, ஆலயம் கருணாலயம். உடனே ஆச்சாரியார், அம்மா நீ அழாதே, என் குண்டுல அழுக நெல்லிக்காய் போட்டேன்னு நினைச்சுன்னு நீ அழாதே, உனக்கு நான் என்ன பண்றேன், உன் தலைமுறைக்கே இனிமே தாரித்ரியம் இல்லாத நான் பண்ணுவேன், என் தாயார கேட்கிறேன்னு தத்யாத்யானுபவனோ திரவிணாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஷங்க சிஷௌ விஷன்னே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனம்புவாஹா கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகரவல்லபேதி சிருஷ்டிஸ்திதி பிரளயகேலுஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ்திரிபுவனைக குரோஸ்தருண்யை தேவி பிரசீத ஜகதீஸ்வரி லோகமாதா கல்யாணகாத்ரி கமலேக்ஷண ஜீவநாதே தாரித்ர்யபீதி ஹிருதயம் சரணாகதம் மாம் ஆலோகய பிரதிதினம் சதைரபங்கைஹி அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி. அழகான இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொன்னால் தங்க மழையாவே பெஞ்சு மலையா வாத்துல குமிஞ்சு இன்னைக்கும் கனகதாரா குடும்பம்னு இருக்கார். காலடி பக்கத்துல ஒரு கிராமம், பெரிய பங்களாவோட தோப்பு துறவோட வசதியோட பல தலைமுறை ஆயிடுத்து. ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி 2500 வருஷத்துக்கு மேல ஆறுது. சௌக்கியமா இருக்கு அந்த குடும்பம். ஏன்னா ஆச்சாரியால் கட்டாட்சம் பட்டதுன்னா போறவாள்லாம், காலடி போறவாள்லாம் விஷயம் தெரிஞ்சா உடனே அங்கேயும் போவாள். கனகதாரா குடும்பம்னா அந்த ஆத்த போய் பார்த்துட்டு வருவாள். ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணி தங்க நெல்லிக்காய் மழையா பெஞ்ச அந்த குடும்பத்தை அதையும் பார்த்துட்டு வருவா. கொடுக்கணும்னு மனசு இருந்ததானால் ஆச்சாரியால் சொல்றாள், நீ தான் குண்டுல போட்டுட்டிய அழுக நெல்லிக்கா, அப்புறம் ஏன் அழற? நீ ஒண்ணுமே கொடுக்கலைன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். நீ நெல்லிக்காயே என் குண்டுல போட்டுட்டு துவாதசி அன்னைக்கு ஒரு பிரம்மச்சாரிக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நெல்லிக்காய் கொடுத்துட்டே தொட்டுக்கிறதுக்கு ஆச்சு. இன்னொரு ஆத்துல ஒரு சாதம் போட்டாலான்னா தொட்டுக்கிறதுக்கு ஆச்சு. நீ எனக்கு நெல்லிக்காயும் போட்டுட்டு அம்மா நீ அழாதே, தாங்க மாட்டேன்னு அந்த அம்மா அழறதே அந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லாத, ஏதோ பிக்ஷை போட்டாலா ஆச்சு அடுத்தாத்துக்கு போகணும்னு சாதாரண குழந்தையா இருந்தா போயிடும். அம்மா நீ தாபப்படாது, தாரித்ரியம்ங்கிறது பெரிய கொடுமை தான். கொடுமையிலும் கொடுமை வறுமை, அதுலேயும் கொடுமை இளமையில் வறுமை அப்படின்னால் ஒவ்வொரு வறுமைதான் கொடுமை, அதுலேயும் இளமையில் வறுமை ரொம்ப கொடுமை. நீ வருத்தப்படாதே, நான் உனக்காக அந்த கனகதாரா சொல்றேன்னு ஆச்சாரியா இந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்லி காப்பாத்தினாரே இந்த குடும்பத்தை. கொடுக்கணுங்கிற ஆசை இருந்தால் எதையோ கொடுத்துடுவாள் அப்படிங்கிறாள் தேவதைகள். இங்க காரியம் ஆகணும்னு நூனம் ஸ்வார்த்தபரோ லோகோ நவேத பர சங்கடம் எதி வேதனையா சேதே நேதினாக எதீஸ்வரா. கொடுக்கணுங்கிற ஆசை உள்ளவன் எப்படியாவது கொடுத்துடுவான் சுவாமி. இப்படி அந்த தேவர்கள் சொன்னதும் ரிஷிகள் சொல்றால், இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் தேவர்கள் உங்க வாக்கால சொல்லுவேன்னு தான் முதல்ல நான் அப்படி உங்கள்கிட்ட தராத மாதிரி பேசினேன். தர்மம் வாஹா ஸ்ரோதுகா மேனே யூயம் மே பிரத்யுதாகிருதாக ஏஷவாக பிரியமாத்மானம் தெஜந்தம் சத்யஜாமியகம். உங்க வாக்கால தர்மத்தை கேட்கணும். அதுக்காக தான் நான் கொடுக்காத மாதிரி உங்களை நிராகரிச்சேன். பிரத்யுதாகிருதாக, என்னைக்கோ ஒரு நாள் என்னை விட்டுட்டு போகத்தானே போறது இந்த உடம்பு. ஒன்னும் நான் விடணும், இல்லை இந்த உடம்பு என்னை விட்டுடும். அந்த உடம்பு என்னை விடுறதுக்கு முன்னாடி நானே விட்டுடுறேன். இந்த உடம்பு எதையுமே நம்ம விட்டுட்டோமானா துக்கமா இருக்காது, அது நம்மளை விட்டு போச்சானா துக்கமா இருக்கு. வீடோ வாசலோ பணமோ வஸ்துக்களோ நம்ம ஆசை வச்சதுகளை நம்மளே தியாகம் பண்ணி விடணும். ஆசையை குறைச்சு விட்டோமானால் ஆசையை விட விட இன்பந்தானே, ஆசையை விட விட துன்பந்தானே அப்படின்னார் திருமூலர். ஈசனோராகிலும் ஆசையருமின் அப்படின்னார். ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாகிலும் ஆசையருமின், ஆசை விடவிட துன்பந்தானே ஆசை விட விட இன்பந்தானே அப்படின்னார் திருமூலர் திருமந்திரத்துல. அதனால இந்த பிரியமான இந்த உடம்பை இப்பவே நான் விட்டுடுறேன்.
யோத்ருவேனாத்மனா நாதா ந தர்ம நயசஸ்புமானி ஈகேத பூததயா சசோச்சா ஸ்தாவரைரபி. ஹே தேவர்களா, இந்த அழியிற உடலை தர்மத்துக்காகவும் புகழை சம்பாதிச்சுக்கிறதுக்கும் நிலையான புகழத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தாத உடம்புன்னு சோத்தை போட்டு போட்டு இந்த உடம்பை பேணிட்டு இருந்தான், ஆனால் அவன் மரத்துக்கு சமம் அப்படிங்கிறார் இந்த ததீச்சிங்கிற மகா. ஈகேத பூத தயையா, 4 பேருக்கு உபகாரமா இருக்கான். ஜீவராசிகள்கிட்ட கருணையை செய்யணும், தர்மத்தை செய்யணும், இந்த அழியிற உடம்பை வச்சுட்டு அழியாத புகழை சம்பாதிக்கணும். அவர் அப்படி ஒரு பெரிய தர்மத்தை செஞ்சார் அப்படின்னு நாளைக்கு நம்ம இல்லைன்னா கூட அதை பத்தி சொல்லணும். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, பிருகதீஸ்வரர் கோவில் அப்படி கட்டினார் ராஜராஜ சோழன் சொல்லிட்டு இருக்கோம். அவருக்குள்ள ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படி கட்டினார் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கோ இருந்தார் அந்த ராஜேந்திர சோழன்னா கூட இன்னைக்கு இந்த நாட்டை ஆள்ற பிரதமர் பார்க்க வர போறார் அப்படிங்கிறார். 26ஆம் தேதி 27 தேதி வாக்குல கங்கை கொண்ட சோழபுரம் வரார் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறார். இன்னைக்கோ இருந்தார்னா கூட இன்னைக்கு நினைப்பாளணும் அவர் வரார், அவரோட ஒரு கூட்டம் வருதுன்னா ராஜேந்திர சோழன் ஒருத்தர் இருந்தார், பிருகதீஸ்வரர் கோவில் போல கட்டியிருக்கார் அப்பா போலேன்னு அன்னைக்கும் பேசுவாளணும். வந்து நிற்கிற காலத்துல யுனெஸ்கோ எடுத்து நிறுத்துனா கூட உலகம் முழுக்க அதை பத்தி பேசுவாளணும். இருக்கிறதையே நம்ம இல்லைன்னாலும் நம்மளை பத்தி பேசிக்கிறா போல ஒரு சாஸ்வதமான தர்மத்தை செஞ்சுட்டு போகணும். இவ பாடத்துல ஹிஸ்டரியில ஹிட்லரை பத்தியும் படிக்கிறது குழந்தை, முசோலினியை பத்தியும் படிக்கிறது, அது மாதிரி பேசக்கூடாது. ஹிட்லர்னு ஒரு அயோக்கியன் இருந்தான், உலகத்தையே அழிச்சுட்டு இருந்தான்னு, முசோலினின்னு ஒருத்தன் இருந்தான்னு அப்படி பேசக்கூடாது. நல்ல விதமாய் நாயக மன்னர்கள்லாம் எவ்வளவு கோவில் ஆலய திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள்லாம் எத்தனை ஆலய தர்மங்கள், எத்தனை லோக தர்மங்கள், லோகோபகாரமாய் எவ்வளவு காரியங்களை பண்ணிட்டு போயிருக்கார். யோத்ருவேனாத்மனா நாதா ந தர்ம நயசஸ்புமானி, தர்மத்துக்காகவும் நிலையான புகழுக்காகவும் இந்த தேகத்தை உபயோகப்படுத்தி விடணும். இல்லாத வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு போஷிச்சுட்டு இருந்தான், ஆனால் அவன் மரத்தை போல வருந்தத்தக்கவன். சசோச்சியா ஸ்தாவரைரபி, ஆனா மரம் கூட நிழலை கொடுக்கறது, சில மரங்கள் புஷ்பத்தை கொடுக்கறது, பழத்தை கொடுக்கறது, இவன் யாருக்கும் உபயோகம் இல்லாத. ஏதாவா நவ்யயோ தர்மஹா புண்ணியஸ்லோகைருபாசிதா யோ பூதசோக ஹருஷாபியாம் ஆத்மா சோச்சதி ஹிருஷ்யதி. எவன் ஆத்மா லோகம் வருந்தர காலத்திலையும் சந்தோஷப்படுற காலத்திலையும் அதோட கலக்கல்லையும், ஒருத்தர் கஷ்டப்பட்டா சந்தோஷப்படக்கூடாது, ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா வருத்தப்படக்கூடாது. இந்த ரெண்டுமே தோஷங்கிறார் இந்த ததீச்சி. ஒருத்தர் யாராவது சிரிச்சா சில பேர் மூஞ்சி சுண்டி போயிடும், அப்படியே அதச்சு போயிடும். கொள்ளுன்னு சிரிக்கிறாளே 4 பேர் அப்படின்னு இவா மூஞ்சி உடனே மூட் அவுட் ஆயிடுவா, ஆஃப் ஆயிடுவா. அப்படி ஆகக்கூடாது. சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட தெரியணும். வருத்த யாராவது கண்கசங்கினாலால் நன்னா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதாவான் நவ்யயோ தர்மஹா புண்ணியஸ்லோகைருபாசிதா யோ பூதசோக ஹருஷாபியாம் ஆத்மா சோச்சதி ஹிருஷ்யதி. வருத்தப்பட்டா வருத்தப்பட தெரியணும், சந்தோஷப்பட்டா சந்தோஷப்பட தெரியணும். அதுதான் மகான்களுக்கு அழகு. இந்த அழியாத தர்மம்தான் மகான்களால எப்பொழுதும் அனுஷ்டிக்கப்படுறது. யாஹோ தைன்யம் அஹோ கஷ்டம் பாரக்கீஹி க்ஷணபங்குரைஹி. என்ன ஒரு அழகான உபதேசங்கள்லாம் பாகவதம் பண்றது பாருங்க. ஒருத்தரன்னு ஒருத்தன் இருந்தான், ததீச்சின்னு ஒருத்தர் முதுகெலும்பு எடுத்துன்னு போனா இந்திரன்னு வெறும் கதையா சொல்லாம இவா 2 பேரும் பேசிக்கிறது மூலமாகவும் பகவான் பேசுறது மூலமாகவும் பல தர்மங்கள் நமக்கு இதுல உபதேசிக்கப்படுறது. யாராவது கஷ்டப்பட்டா சந்தோஷப்படக்கூடாது, யாராவது சந்தோஷப்பட்டா அதை பார்த்து சிரமப்படக்கூடாது. ஐயோ நன்னா இருக்கானேன்னு சிரமப்படுறதும் தோஷம், நன்னா வேணும்னு ஒருத்தன் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறதும் தோஷம். தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லித்தரத்துக்காக தான் இந்த கதை. அஹோ இந்த கதையில் இந்த உபதேசங்கள்லாம் இப்போ படிக்கிற புஸ்தகத்தில் இருக்குமா? பிபிஏல, எம்பிஏல, ட்ரிபிள்இல, இசியில் இந்த படிப்புலலாம் இருக்காது. ஒரு நாள் சிஏல இருக்குமா, ஐசிடபிள்யூல இருக்குமா? பாகவதத்தில் தான் இருக்கு. இந்த பாகவதத்தை கேட்டுட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தை அடைய முடியும். எந்த படிப்புலையும் சொல்லித்தராத ஆத்ம குணங்களை பாகவத ராமாயணாதி கிரந்தங்கள் தான் சொல்லித்தரும். யோபூத சோக, அந்த படிப்பை நான் குறையா சொல்லலை, நிறைய பேர் அதை ஸ்ரத்தையா படிக்கிறாள், படிச்சுட்டு இருக்கா, நன்னா தான் இருக்கால், லோக ரீதியில க்ஷேமமா இருக்கட்டும், எல்லாரும் சௌரியமா இருக்கட்டும். அந்த படிப்பு மூலமா பல தர்மங்களையும் செய்யறா. அதை படிச்சவாள் அதுலேருந்து அந்த படிப்போட பிரயோஜனம் நல்ல தர்மங்களை செய்யணும்னு செய்யறா. அதனால நான் அந்த படிப்பை என்னைக்குமே மதிக்கிறவன் தான்.
லௌகீக படிப்பை இங்கே குறை சொன்னேன்னு நினைச்சுனோட கூட அதுவும் சத்தியான படிப்பு தான். லோகமே ஒரு வழியா போயிட்டு இருக்கிறதே அதை போய் நான் ஒருத்தன் வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கேன் பாகவதத்தை சொல்றேன்னு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது தோஷம். அது படிச்சவாள் மனசு வருத்தப்படும். ஆனா அந்த படிப்புல இல்லாத விஷயங்கள் இதுன்னு சப்ஜெக்ட், அந்த படிப்புல இல்லாத ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறத டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக சொல்றேன். பாகவத ராமாயணத்துல தான் இந்த ஆத்ம குணங்கள் சொல்லப்படுறது. வேதத்திலையும் பாகவதத்திலையும் ராமாயணத்திலையும். யோபூத சில பேருங்கிட்ட வருத்தப்படுவா, ரொம்ப படிச்சவாள் மகாமேதாவிகள்னு லோகம் கொண்டாடும். ஆனா அவ சொல்லுவாள், தீட்சிதர் நாங்க படிச்ச படிப்பெல்லாம் என்ன படிப்பு, நீங்க படிச்சதுதான் வசதிம்பா. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்க. நீங்க படிச்ச படிப்பை கொண்டுதானே இப்ப பாகவத சப்தாகம் நடத்துறேன், அதுலேருந்து வர சம்பாத்தியத்தை கொண்டுதானே நல்ல காரியங்கள் பண்றேன், வேத பாராயணம் பண்றேன், ஒரு கோவில்ல ஒரு நல்ல காரியம்னா போய் செய்யறேன். இந்த படிப்பும் உபயோகம் தான். அதுவும் 10 ரூபா நமக்கு பணத்தை கொடுத்து அது மூலமா தர்மங்களை நடத்துறது, அதனால அதை தோஷம்னு நினைக்காதீங்கோ. இந்த படிப்பு வசதிங்கிறத நான் இல்லைன்னு மறுக்கல. வேதம் பாகவதாதிகள் வசதிங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உங்க படிப்பை குறைச்சு சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன் நான். யோபூத சோக ஹர்ஷாபியாம் ஆத்மா சோச்சதி ஹிருஷ்யதி. யார் துக்கப்பட்டாலும் அந்த துக்கத்தை கலந்துக்க தெரியணும், யார் சந்தோஷப்பட்டாலும் சந்தோஷத்துல கலந்துக்க தெரியணும். இதுதான் மகான்கள்லாம் கொண்டாடக்கூடியதான தர்மம். பிறருக்கும் உபயோகப்படாததும் நமக்கும் உபயோகப்படாததும் இந்த தேகத்தினால ஒரு க்ஷேமம் ஏற்படும், தேவர்களுக்கு நிம்மதி ஏற்படும்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போயிடும். ஒரு க்ஷணம் பிராணன் போயிடுத்துன்னு சொன்னால் இந்த தேகத்தை எவ்வளோ நாழி ஐஸ் பொட்டியில வச்சுட்டு எத்தனை நாள் காப்பாற்றிட முடியும்? புத்திரனுக்கும் தனத்துக்கும் இந்த உடம்புக்கும் என்னைக்கும் உபயோகப்படாததான இந்த தேகம் இன்னைக்கோ ஒரு நாள் மறிக்கிறதுல தீர்மானமாக இருக்கிறவன் மர்த்தியன். உபகாரம் செய்யாம இருக்கிறது ரொம்ப தோஷம். இந்த நன்னா இருக்கிறதையே நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுட்டு போயிடணும். தீன சுவாவம்ங்கிறது ரொம்ப கஷ்டம், கஷ்டமான காரியம் இல்லைன்னு சொல்றது, முடிஞ்சு உபகாரம் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தோஷம். அதனால நான் தந்துடுறேன், நீங்க கேட்டதும் நான் தந்துடுறேன். அஹோ தைன்யம் அஹோ கஷ்டம் பாரட்சீஹி க்ஷணபங்குரைஹி. நிமிஷமாய் அழிஞ்சு போயிடும் இந்த தேகம். அதுக்கு முன்னாடி ஒரு லோகத்துக்கு உபகாரப்படுமானால் நான் தரேன்னு சொல்லி ஏவம் கிருதவ்யவசிதா தத்யங் ஞாதர்வ அதர்வனஸ்தனும் பரே பகவதி பிரம்மன் ஆத்மானம் சன்னயஞ்சகௌ. அந்த அதர்வண வேத ரிஷி பரமாத்மாவை தியானம் பண்ணிண்டு இந்த ஜீவனை அதுல கலந்துட்டு உடலை விட்டுட்டார். உடலை ஒரு க்ஷணத்துல விட்டுட்டாராம். எடுத்துக்கோன்னு தூங்குறவன் கையில இருக்கிற செல்லை பிடிங்கினா தூக்கி வாரி போட்டு எழுவான், உயிர் போறா போல. தூங்குற குழந்தை கையில இருக்கிற ஏதாவது சாமானை பிடிக்கணுமானால் தூக்கி வாரி போட்டுன்னு எழும். கையில இருக்கிற சாமான்லேயே இவ்வளோ அபிமானம்னு சொன்னா உடம்புல எவ்வளோ அபிமானம் இருக்கும்? அந்த உடம்ப விளையாட்டா லோகோபகாரமாய் தேவர்களுக்கு உபகாரமாய் விட்டுட்டாராம். எடுத்துக்கோன்னு யதாக்ஷாசு மனோ புத்திஸ்தத்வத்வஸ்த பந்தனா ஆஸ்திதா பரமம் யோகம் நதேகம் புதே கதம். இந்திரியன் பிராணன் மனசு புத்தி இதெல்லாம் அடக்கி, இந்திரியங்களை மனசுல பிராணன்ல அடக்கினார், பிராணனை மனசுல அடக்கினார், மனச புத்தியில அடக்கினார், உண்மையான பிரம்மத்துல எல்லாத்தையும் அடக்கினார், சாட்சா்காரத்தை அடைஞ்சார், சம்சார பந்தத்தை அழிச்சுண்டார். யோக மார்க்கத்தினாலே இந்த உடம்பு போனதே அவருக்கு தெரியலையா, பிரம்மத்தோட அப்படி கலந்து விட்டாராம். உடம்பை விட்டதே அவருக்கு தெரியலையா. அதேந்திரோ வஜ்ரமுத்யம்யே நிர்மிதம் விஸ்வகர்மனா. உடனே அவர் உடம்புலேருந்து முதுகெலும்பு எடுத்துட்டான் இந்திரன். எடுத்துட்டு அதை விஸ்வகர்மாட்ட கொடுத்து உயர்ந்த வஜ்ராயுதத்துக்கு ஏத்தா போல அது போல பண்ணிண்டு முனேகே சக்திபிருத்சிக்தா பகவத் தேஜசான்விதா விருத்தோ தேவகனை சர்வைஹி கஜேந்திரோபரிய சோபதே ஸ்தூயமானோ முனுகனைஹி திரைலோக்கியம் ஹர்ஷயன்னிவே. ததீச்சி முனிவரோட அஸ்தினாலே தேவ தச்சனான விஸ்வகர்மாவை விட்டு வஜ்ராயுதமாக அதை பண்ணி நாராயணனும் நானும் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கானா. அந்த தேஜஸையும் நாராயணனோட தேஜஸையும் உடையவனாக பகவத் தேஜசான்விதா. தேவ கூட்டங்கள்லாம் பொடசூழே முனிகனைஹி ஸ்தூயமானக. ரிஷிகள்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணு சந்தோஷப்பட்டு ஐராவதத்து மேலே கஜேந்திரோபரிய சோபத்தை. கஜேந்திரன்னு இங்க ஐராவதத்தை சொல்றது. யானை கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் இந்த வெள்ளை யானை உடைய 4 தந்தமுடைய அந்த ஐராவதம். கஜேந்திரோபரிய சோபத்தை. ஏன்னா பாகவதத்திலே இன்னொரு கஜேந்திரன் வரான்.
அதனால இந்த சப்தத்துல வேற ஸ்மரணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். யானைகளுக்கெல்லாம் தலைவன் இந்த ஐராவதம். அது மேல அழகா சோபிச்சுண்டு வரான். தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள் அவனே. விருத்ரமபியத்ரவச்சேதும் அசுராணீகயூதபைஹி வரியஸ்தமோஜசா ராஜன்னி குருத்ரோ ருத்ரைவாந்தகம். அசுர சேனைகளால சூழப்பட்டதான விருத்ராசுரன், ஹே ராஜன்னே, கோபம் கொண்ட ருத்ரமூர்த்தி யமனை எப்படியோ அதுபோல இந்த இந்திரன் ஓடி வரத கண்டான். காலகாலன் பரமேஸ்வரன் யமனை உதைக்க எப்படி கிளம்பினாரோ திருக்கடையூர்ல அமிர்த கடேஸ்வரர், அதுபோல கோபம் கொண்டு வர வஜ்ராயுதத்தை, ததீஜியோட வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு வர அந்த இந்திரனை பார்த்து அசுரர்கள்லாம் நடுங்கினால். விருத்ராசுரனும் அதை கண்டான். பரியஸ்தமோஜசா ராஜன்னி குருத்தோ ருத்ர இவாந்தகம். உதாரணத்துக்கு போய் எதில் சொல்றாள் பாருங்க. யமன் எப்படி பயந்தானோ பரமேஸ்வரனை கண்டு, அதுபோல அசுர கூட்டங்கள் வித்ரன்லாம் பயந்தான் இந்திரன் வஜ்ராயுதத்தோட வரத கண்டுங்கிறான். யமனும் நடுங்குவானான் பரமேஸ்வரனை கண்டு. அதனாலதான் நம காலாயே காலகாலாயே கலவிகரனாய சொல்றோம் இல்லையா. காலகாலாயே, காலனுக்கும் காலன் பரமேஸ்வர். அந்த மார்க்கண்டேய புராணத்துல சொல்றால், விபூதி யார் விட்டு இருக்கானோ அவனை கண்டு நீ நடுங்கணுங்கிறார். ருத்ராட்சம் யார் போட்டு இருக்கானோ தர்மராஜா அவன்கிட்ட நீ போகக்கூடாது. எப்படி நாம் மார்க்கண்டேயனை காப்பாத்தின வந்த காலத்துல நீ நடுங்கினியோ அதுபோல நடுங்கணும். விபூதி ருத்ராட்சத்தோட இருக்கிறவாள்கிட்ட நீ போயிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சுவாமி சொல்றார். பரமேஸ்வரன் வாக்கால அந்த மார்க்கண்டேயரை காப்பாத்தினதோட இல்லை, உதயத்துக்கு முன்னாடி யார் எழுந்துக்கிறாளோ தந்ததாமனம் பண்றாளோ, எப்போதும் நெத்தியில சல்லாட்ட சூன்யமா இல்லாம யார் இருக்காளோ, கழுத்துல ருத்ராட்சமோ துளசி மாலையோ தாமிரமணி மாலையோ, பகவானுக்கு பிரீதியான ஒன்னை யார் தரிச்சுட்டு இருக்காளோ, கோபியோ கரிப்பொட்டோ திருமண்ணோ ருத்ராட்சமோ விபூதியோ, அவளுடைய மத சின்னத்தோட யார் இருக்காளோ அவகிட்ட நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் யமனே மார்க்கண்டேய புராணத்துல. பரியஸ்த, அதனாலதான் ஏதாவது நெத்திக்கிட்டுக்கோ வெறும் நெத்தியா இருக்காதே அதுவும் சந்தியா காலத்துல சர்வதா இருக்காதேன்னு சொல்லுவா. பொட்டு விட்டுட்டேன்னு சொல்றா. ஸ்டிக்கர் பொட்டா ஆகாது, அது ஏதோ வெறும் நெத்தியா இல்லாததுக்கு ஒரு அடையாளமா இருக்குமே தவிர ஏதோ குங்குமம் அதோட கூட ஏதோ ஒரு மஞ்சள் குங்குமம் ஏதாவது ஒண்ணு உச்சி நெத்தியிலையும் புருவத்துக்கு மத்தியிலையும் புரு மத்தியிலையும் அம்பாள் 3 இடத்துல விட்டு இருக்காள்னு சௌந்தரலகரி சொல்றது. நாட்டே காஷ்மீரம் விலசதிகளே மௌக்தி கலத. காஷ்மீர் குங்குமம் விட்டு இருக்காளாம் அம்பாள். இப்படி எல்லாம் ஆனந்தலகரி சுந்தரலகரி இதெல்லாம் சொல்றது. பரியஸ்தமோஜசா ராஜன்னி குருத்த ருத்ர இவாந்தகம். அப்படி ருத்ரன் யமனை எப்படி பயமூர்த்தினாலோ அதுபோல வஜ்ராயுதத்தோட இந்திரன் வர அசுர கூட்டங்களும் ருத்ரனும் பயந்தான். ததா அசுராணாமசுரைஹி ரணஹா பரமதாருணஹ திரேதாமுகே நர்மதாயாம் அபவத் பிரதமே யுகே. 4 யுகத்துல முதல் யுகமான பிரதம யுகத்துல கிருதயுகம் முடிஞ்சு திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்துல திரேதாமுகே நர்மதாயாம், நர்மத கரையில நடந்துதான் இந்த யுத்தம். பாகவதம் அட்ரஸ் சொல்றது. நர்மதையினுடைய கரையில சதுர்யுகத்திலே முதல் யுகத்தினுடைய முடிவிலே திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த யுத்தம் நடந்துதான் ருத்ராசுரனுக்கும் இந்திரனுக்கும். ததசுராணாம் அசுரைஹி ரணஹா பரமதாருணஹ திரேதாமுகே நர்மதாயாம் அபவத் பிரதமே யுகே. மேல யுத்தம், யுத்தத்தை பத்தி நாளைக்கு சொல்றேன். அதுல ருத்ராசுரன் ஒரு கட்டத்துல சந்தியா காலம் வந்ததும், நான் இந்த நேரம் பகவானை ஸ்துதிக்கிற நேரம், இந்திரா செத்த இன்டர்வல் விடுவியா யுத்தத்துலன்னு கேட்கிறான். ஆச்சரியப்படுறான் இந்திரன். அசுரன் பகவானை ஸ்தோத்திரம் பண்றேங்கிறானே. பேசிண்டே இருப்பார் சாஹிபு, கடையில வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்பார். தொழுக நேரம் வந்ததும் டப்புன்னு நிறுத்தி விடுவார். வியாபாரம் லட்சியம் இல்லைன்னு உடனே கர்ச்சீஃபை கீழே போட்டுட்டு தொழுக ஆரம்பிச்சு விடுவார். 5 வேளை 6 வேளை. எந்த மதமா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் இருந்தா எடுத்துக்கணும் இல்லையா. நம்ம முஸ்லிம்கள்ட்ட அந்த ஒரு அழகு, அந்த தொழுக நேரம் வந்து விடுத்தானா அந்த பாங்கு ஓத ஆரம்பிச்சு விட்டாலானா மனசெல்லாம் அவள் பகவான்கிட்ட போயிட்டோம். தெய்வம் உண்டுன்னு எந்த மதத்துல சொன்னாலும் அவள்லாம் நமக்கு பந்துக்கள் தான். தெய்வம் இல்லைன்னு சொல்றவன் சத்ரு தான். அவ அல்லான்னு சொல்லட்டும், அவ இயேசுன்னு சொல்லட்டும், இல்ல கிருஷ்ணன்னு சொல்லட்டும். கிருஷ்ணனை தான் கிறிஸ்துங்கிறாள் அவ. யசோதையை தான், யசோதா மாதாவை தான் அவ மரியேங்கிறாள், மேரிங்கிறாள். ஏதோ ஒரு தெய்வம் உண்டு, தெய்வத்துக்கு ஒரு அம்மா உண்டுன்னு தானே சொல்லிட்டு இருக்காள். அதுதான் நம்ம யசோதையாயும் கிருஷ்ணனாயும் நம்ம கொண்டாடின்னு இருக்கோம்.
ஏ பின்ன தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக. ஒரு மதம் இன்னொரு மதத்தை டாமினேட் பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதுதான் தோஷமே தவிர தெய்வம் உண்டுன்னு கொண்டாடுறவாள் எல்லாருமே சொந்தவாள் தான். ஏதோ ஒரு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதுதான் நடத்துறதுங்கிறத நம்புறாளோன்னு அவள், அதுதானே உண்மை. அதனால எல்லாரும் நமக்கு பந்துக்கள் தான். அதுல நல்லதை எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும். அதுக்காக சொல்றேன், நோம்புனாலும் அவ்வளவு நியமமா இருப்பாள், தொழறதுனாலும் அந்த வேலை வந்துருத்தானா டக்குன்னு தொழுவாள். ஏர்போர்ட்டெல்லாம் கூட ப்ரேயர் ஹால்னு வச்சிருக்காள். எல்லா ஏர்போர்ட்லையும் பார்த்தோம்னா அவள் வந்த தொழறதுக்குன்னு சந்தியாவனம் பண்ண வேண்டியவன் அரட்டை அடிச்சுன்னு காப்பி குடிச்சுன்னு உட்காந்துருக்கான். அவனுக்கு அந்த ப்ரேயர் ஹால் இல்லையா, அந்த இடத்துல போய் ஒரு விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லக்கூடாதா? இல்லை உட்காண்ட இடத்துல இருந்தாவது தான் சாஸ்திரநாமம் சொல்லக்கூடாது, ஏர்போர்ட்டில் சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்காரா வியாசர்? மணிக்கணக்காக உட்காந்துருக்கான் ஃப்ளைட்டுக்கு. ஆனால் ஒரு சாஸ்திரநாமம் சொல்லுவோன்னு ஒரு எண்ணம் வரமாட்டேங்கிறது, ஊர்வம்பெல்லாம் அடிச்சுன்னு உட்காந்துருக்கான். ஒரு கிருஷ்ணாஷ்டகம் அந்த நாளைக்கு படிப்போம், நாராயணியத்துலேருந்து 2 தசகம் படிப்போம். ஸ்துதி தானே, கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு சொல்கிறதே எங்கேருந்து சொன்னேன்? என்ன பஸ்ஸுலேருந்து சொல்லலாம், ட்ரெயின்லேருந்து சொல்லலாம், ஃப்ளைட்லேருந்து சொல்லலாம். பாகி வாத்தால ஏசான்னு சொல்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டா, காலம் உண்டா, இடம் உண்டா? அது அந்த உணர்வு வரமாட்டேங்கிறது. ஆனால் அவளெல்லாம் பார்த்து நம்ம படிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நேரம் வந்தால் டக்குன்னு தோழலாம். அதுபோல் இந்த உத்தராசுரன் சொல்கிறான், சந்தியா காலம் நம்ம பகவானை ஆராதிக்க வேண்டிய நேரம். இந்திரா செத்த யுத்தத்துக்கு ஒரு 10 நிமிஷம் விராமம் கொடுன்னு ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பண்ண போகிறான். உத்தர சதுஸ்லோகின்னு அவன் பரம பக்தர் அவன். அது நாளைக்கு அவரோட ஸ்தோத்திரம் ரொம்ப அருமையான ஸ்தோத்திரம் பாகவதத்தில். நாளைக்கு நாளைக்கு அந்த கதைகளை சொல்கிறேன். பாகவத சப்தாகம் இப்போ ஸ்ரீரங்கம் நம்ம ராமாஷ்டமத்தில் இப்போ 5 நாள் ஆயிருக்கு. இன்னைக்கு ருக்மணி கல்யாணம் பாராயணங்கள்லாம் ஆயிருக்கு. நாளைக்கு மேலே கிருஷ்ணாவதாரத்தினுடைய உத்தரார்த்தம், சத்யபாமா கல்யாணம், சத்ராஜித்து கதைகள், ராஜசூய யாகம், பகவான் கூட இருந்து திரௌபதிக்கும் பாண்டவாளுக்கும் பகவத் பிரியானாம் பாண்டோசுதானாம்ங்கிறார் சுகாச்சாரியால். அந்த பாண்டவாள் குழந்தைகள்கிட்ட தான் என்ன பிரியன் கிருஷ்ணனுக்கு, அவளுக்காக என்னெல்லாம் செய்யறான் பகவான் அப்படிங்கிறார் சுகர். சுகர் அளவலாவரார் பகவான் வச்ச பிரியத்தை பார்த்து பிரமிக்கிறாள். என்ன இப்படி ஒரு பிரியம் அர்ஜுனனிடத்துலையும் திரௌபதி இடத்துலையும் பகவானுக்கு. ராஜசூய யாகங்கள்லாம் சுவாமி கூட இருந்து பண்ணி வச்சு குச்சேலனை கொண்டாடி துவாரகையில இந்த கதைகள்லாம் நாளைக்கு பாராயணத்துல ஏகாதச ஸ்கந்தம் பரியந்தம் 13 அத்தியாயம் இருந்தால் நாளைக்கு பாராயணம். கதையில மேலே இந்திர விருத்ராசுர யுத்தம், விருத்திர சதுஸ்லோகி எல்லாம் நாளைக்கு. குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாரும். உத்தராயணம் இந்த வருஷம் உத்தராயணத்துல இப்போ இந்த சப்தாகத்தோட இந்த உத்தராயணம் முடியறது 2 நாள். ஆனால் அப்புறம் தட்சிணாயணம் பிறக்கிறது, அதுவும் புண்ணிய காலம்தான். ஆடி மாசம்னாலும் அதுவும் புண்ணிய காலம்தான். நம்ம ஆசிரமத்துல ஆடி மாசம் தை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையிலையும் 1008 குழக்கட்டையினால சகசிரமோத கணபதி ஹோமத்தோட துர்காலட்சுமி ஹோமங்கள் நடக்கிறது. டிஸ்கிரிப்ஷன்லையும் விவரங்கள் நம்ம எங்கிராமன் ரெக்கார்டு பண்ணி போடுறவர், அவர் போடுவார். வேணுங்கிறவா அதுலேயும் கலந்துக்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமையில் அதில் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை இந்த மாதம் வருது. இந்த ஆடி மாதத்தில் தை மாதமும் அதுபோல் வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையும் துர்காலட்சுமி கணபதி ஹோமம், சகசிரமோத கணபதி ஹோமம் நடக்கிறது. நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி. நம்ம ஆசிரமத்தில் மாதம் சகசிரமோத கணபதி ஹோமம் பல வருஷங்கள்ல நடந்துருக்கு. இந்த ஆசிரமம் வேணால் 7 வருஷம் ஆறதே தவிர 20 வருஷத்துக்கு மேலே நடக்கிறது சங்கடஹர சதுர்த்தி. 25-30 வருஷமா நடக்கிறது இந்த ஆடி வெள்ளி தை வெள்ளி கணபதி ஹோமங்கள்லாம். பெரியவாள்லாம் பண்ணிட்டு வந்தது தான், அப்பா தாத்தாலாம் பண்ணிட்டு வந்தது தான். மகா கணபதி ஆராதிக்கணும். ஆடி மாதமும் புண்ணிய காலம், அதுக்காக சொல்கிறேன். பகவதி கேரளாலெல்லாம் ஆடி பிறந்தாலே உன்னை பகவதி சேவைன்னு அம்பாலை ஆராதிப்பார். எல்லா நாளும் அம்பாலையும் பகவானையும் ஆராதிக்கிறதுக்குன்னு தான் ஏற்பட்டிருக்கு. அதுவும் புண்ணிய காலம்தான். உத்தராயணம் இப்போ இன்னும் 2 நாளில் இந்த பாகவத சப்தாகத்தோடு அதுவும் முடிகிறது. 16ஆம் தேதி ஆடி கடகரவி புண்ணிய காலம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாரும். அனந்தராமாக்கியமகி பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேனே லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 பக்த பிரியாய திரிபுரந்தகாய பினாகினே துஷ்டஹராய நித்யம் பிரத்யக்ஷலீலாய மனுஷ்யலோகே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ மகாதேவ
महादेव 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 महादेव। हर नमः पार्वतीपतये। जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति की।